பெசன்ட் நகர்ல கோவில் கிடையாது, ஒரே ஒரு பிள்ளையார் கோவில் சின்னதாக ஒன்று வந்து அதை பெருசாக போட்டு விட்டாப்பா. இப்போ ராமர் கிருஷ்ணர்லாம் வந்து பெருசாக பிரமாண்டம் பண்ணி விட்டா, கௌரிய காம்ப்ளெக்ஸ் ஆகிடுது. அப்போ ரொம்ப ஒரு சின்ன கோவில் இது. இங்கே வேளாங்கண்ணி கோவில் இருந்தது. வேளாங்கண்ணிங்கிறது வந்து மாரியை மேரியா பண்ணிட்டாங்க. ஊர்ல மாரியம்மன் கோயில் இது. அந்த மாரியம்மன் கோயில் உத்தவ திருவிழாலாம் நடந்தது. கொடியேற்ற கிடையாதெல்லாம் உண்டு, அதெல்லாம் வந்து மணி அடிக்கிறது, மொட்டை அடிக்கிறதுலாம் உண்டு. அவனோட இந்த மொட்டையெல்லாம் அடி எப்படி பேரப்பட்டு மேரின்னு மாற்றி விட்டு அங்கே இருக்குல்ல எல்லாம் ஹரிஜன்ஸ் பக்கத்தில் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு, லட்சக்கணக்காக ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு, எல்லாருக்கும் வீட்டு கட்டி கொடுத்துட்டு, வாசத்துக்கு கட்டி ரேடியோ வாங்கி கொடுத்துட்டு பிரிட்டிஷ்காரன் அதை இதாக பண்ணிவிட்டான், மேரியா பண்ணிட்டான் மாரியை. அதனால அதே பద్ధதியில சாமி ஏற்பாடு இது அலங்காரம் பண்ணுறது அது பண்ணுறது எல்லாம் அந்த மேரிக்கு உண்டு. அப்படி பண்ணிட்டு அங்கே அதே மாதிரி இங்கே வந்து இங்கே வந்தால் மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணி தேங்காய் உடைக்கிறதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஒன்று தான். 10 பேர் 12 பேர் வந்தா. வெங்கட்ராம சத்தியம் இருக்கும், அவனும் ஒன்று இருந்தான். எங்கேயாவது வாத்தியார் 12 பேர் வந்தா. இப்போ எல்லாரும் திருவள்ளிக்காரன். நாங்கள் சிங்கேரி போட்டோம், சிங்கேரி சாப்பிட போய் கேட்டோம். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, அவங்க ஊர் பற்றி. ஒரு காஞ்சி சாப்பிட கேட்டுக்கோ, அவர் கேட்டுக்கோ, எனக்கு எல்லாம் தெரியாது. சிங்கேரி போனோம், அவரையும் போய் கேட்டோம். ஒரே அந்த எல்லாரையும் கிறிஸ்துவலை மாத்திரா, அங்கே இருக்க எல்லாரும் ஏழைகள் மீன்காரர்லாம் இருக்கு, கிறிஸ்துவலை மாற்றி ஒடியத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதை அப்போ கோயில் கட்டணும், சிவன் கோயில் கட்டணும். சிவன் கோயில் கட்டணுமா? கட்டுமலையணும், நல்ல காரியம் பண்ணுவோம். ஏன் ஒன்றும் இல்லையான பிள்ளை கோயில் தான் இருக்குது, எல்லாரும் ஒன்றும் இல்லையா. அவள் வந்து பள்ளிக்கூடம் வச்சுட்டா, கோவில்கிட்ட எல்லாம் மொட்டை அடிக்கிற அது மாதிரி மட்டும் எல்லாரும் கிராஸ் கொண்டு அடிச்சுட்றா. எல்லாரும் கன்வென்ஷன் ஆகிட்டு நிஜமாக இந்த மீனவரெல்லாம் கிறிஸ்துவ லைட்டாக கொஞ்சமாக வந்துட்டு இருக்கா. சூத்திரெல்லாம் போயிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் பணம் கொடுத்து சூட்டால் கொடுத்து அது பண்ணிட்டு சூட்டா தெரிஞ்சாங்களா நம்ம ஊர் கோவில் மாதிரி மீனவர்கள் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுங்க? சரி பண்ண சிவலிங்கம் வேணுமேனு கேட்டேன். சிவலிங்கம்மா, உங்கள் ஊர்லேயே சிவலிங்கம் இருக்கேன், உங்கள் ஊர்லேயே இருக்குது சிவலிங்கம் தெரியலையே. பீச்சுக்கு போங்க, எல்லாம் சிவசிவம் கிளம்ப எழுந்துக்கணும், ஸ்நானம் பண்ணணும், நேரம் அங்கே போங்க, பீச்சுக்கு போங்க, சிவசிவான்னு சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு லிங்கம் கிடைக்காம. அதே மாதிரி போனால் போனால் சிவலிங்கம் போட்டு மண்ணால் போட்டு சிவலிங்கம் அதுக்கு பேர் ரத்தக்கரை சொல்லி பேர் வச்சா தெரியவா. பரவாயில்ல கழிச்சு நம்பாள் பேரை வச்சா கோவில் கட்டு கும்பாஷம், அந்த கும்பாஷம் ஆச்சு. அதே மாதிரி ஐஐடிக்காரன் வந்தா, அங்கேயே திருநெல்வேலிக்காரன் எல்லாரும் பிராமணா நிறைய வந்தா. நாங்கள் ஐஐடியில் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், கோவில் கிடையாது ஊரில். ஒரு சின்ன அம்மான் கோவில் கூட கிடையாது, ஒரு பிள்ளையார் கூட கிடையாது. என்ன கோவில் கட்டணும்? சிவன் கோவில் கட்டணும்னு ஆச்சங்களுக்கு நாங்கள் பார்த்தாரன். நாங்கள் பாலக்காட்டுக்காரன். அவர் அவருக்கும் வந்துருந்தான், அந்த வாத்தியார் வந்துருந்தான் கேட்டான். காலையிலே சொல்லணும் முன்னாடி போய் மறுபடியும் போய் சொன்னேன். கட்டிட கோவில் கட்டணும். கோவில் எங்கே கட்டுறது, இந்த இடத்துல கட்டுறதுக்கு தெரியும். முதல்ல ஃபஸ்ட்டு சிவலிங்கத்துக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? சிவலிங்கம் மட்டும் பண்ணக்கூடாது, பாக்கி எல்லா சாமியும் பண்ணலாம். சிவலிங்கம் பண்ணுறதுன்னா வேதம் சொல்லிட்டே பண்ணணும். சசலிங்கம் பண்ணும்போது 4 வேதமும் சொல்லி பண்ணுறது. சிவலிங்கம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா சொன்னால் வேதஸ்ரேணின்னு பேர் உங்கள் ஊருக்கு. வேதஸ்ரேணின்னு பேர் அந்த ஊர் பேர். அப்படியா? ஆமாம். அது வந்து வேளச்சேரின்னு ஆயிடுது. வேதஸ்ரேணின்னு பேர். அப்பயே ஜெயிச்சா அங்கேருந்து பெரிய ஒரு யஜ்யம் இருக்கார். அந்த யஜ்யம் பண்ண இடம். அவர் வந்து பரமேஸ்வரனை பூஜை பண்ணால் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணாமல் உன்னோட சாப்பிட மாட்டேன். அதாவது பரமேஸ்வரன் சிவன் வச்சிருக்கார், பக்கத்துல ஒரு வில்ல மரம் வச்சிருக்கார், பக்கத்துல ஒரு கிணறு வெட்டிருக்கார் தீர்த்த சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. அந்த கோவில் உங்க ஊர்ல இருக்கு. எல்லாரும் காலம்பரம் போய் சிவசிவான்னு சொல்லிட்டு போனோம். ஒன்றும் அதே மாதிரி ஒரு கிணறு இருந்தது, ஒரு சிவலிங்கம் இருந்தது, வில்ல மரம் இருந்தது. உடனே அப்போ அந்த இடத்துல கோவில் கட்டினா அது கும்பாபிஷேகம் பெரிய சமுதாயத்தில் இருக்கா. அதுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கு. திலகண்டேஸ்வரர் பேர் வச்சுன்னா பெரியவா. ஜலகண்டேஸ்வரர் பேர் பக்கத்தில் தீர்த்த கிழக்கு ஏன்னா இது அம்பாள் பேர்லாம் வச்சு கோவில் கட்டி எல்லாம் வச்சு. அப்போ எல்லாம் அந்த இன்ஜினியர் எல்லாரும் வந்தாங்க. இங்கேருந்து ஐஐடியில் எல்லாரும் வந்தேன். வந்து நமஸ்காரம் பண்ணால் வந்து பெரிய வரணும். இங்கே சின்ன சின்ன கோவில் தான் வந்து இங்கே சங்கரமண்டம் இருக்குது. எங்கள் சங்கரமண்டம் வந்து ராமதீர் சாம்சர் வயசானவர் 85 வயசுக்காரர். அங்கே ராஜராஜேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த ஊரில் இருந்துட்டு இவாளுக்கு க்ளோன் பண்ணிட்டு அங்கே உட்காந்து அது 2 ஒரே இலக்கணம். நான் புதுப்பிரையில் அனுப்பிச்சுட்றேன். நான் வந்து வரேன், பின்னாடி வரேன், உங்கள் இதெல்லாம் மண்டலாபிஷேகத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு தயவு செய்து புதுப்பிரையை பண்ணாங்க. புதுப்பிரையில் வந்து வருஷம் முடிச்சு விட்டா ஐஐடி. இந்த ராஜேஸ்வரி பிரதிஷ்டைக்கு பெரியவா போனான். பெரியவா அதை வச்சுட்டு போகல. பெரியவாளை ஒன்று நம்ம பெரிய பரமேஸ்வரன். அவர் கையில் அவர் சுத்த சர்டிஃபிகேட் தான் கை இதில் விஷம் இருக்கு. ஜாக்கிரதை. ரொம்ப பொல்லாதவர். அன்றைக்கி ராமூர்த்தி சேப்பு ராமூர்த்தி கல்யாணம்.
சிவபுராமூர்த்தி தான் பின்னாடி விஷயம் பண்ணி போடுறான். சொந்த மருமலையை அக்கா பொண்ணையே அக்கா இந்த அத்திமேல் இல்லை ஏழை நல்லா பண்ணிக்கிறேன். நான் மட்டும் சொல்லி பார்த்தா நம்ம கேட்கல. அதனால மெட்ராஸில் ராயபுரத்தில் ரயில்வே குவார்டர்ஸ் அதில் 2 குவார்டர்ஸ் எடுத்துருந்து அதில் கல்யாணம். பெரியவாடை அழைச்சிட்டு போய் நான் ராஜாஜி பேசுக்கு அழைச்சிட்டு போனேன். உட்காந்தோடனே நீங்கள் நான் உட்காந்துட்டேன், கீழே உட்காந்துட்டேன். நீங்கள் எத்தனை பேர் ராமூர்த்தி அது கல்யாணத்துக்கு போகணும். ஒரு லாரி வர வழி நேரம் ஒரு கூட்டா லாரி கூட்டாங்க. லாரியில் எல்லாம் ஏறக்கூடாது. எல்லாரும் சேப்பு கல்யாணம் சேப்பு ராமூர்த்தி கல்யாணம் என்கிட்ட ஒத்துக்கூடாது. என்னை ஒத்துரு கடிச்சு சாப்பிட மாட்டா. இத்தனை பேர் கேட்கறலையும் நான் பார்த்தேன் இவங்கெல்லாம் ஒத்துக்கிறேன், அந்த ஆளை பேசிக்கிறேன். எனக்கு ஒத்துரு வேண்டாம், நீங்கள் அத்தனை வேண்டாம், அத்தனை பேர் போயவனுக்கு கல்யாணத்துக்கு அந்த குட்ட குழந்தைய அப்படி வச்சு எங்களுக்கு குழந்தையில தான் வச்சுருந்தாங்க. ராமூர்த்தி கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாரும் போயிட்டோம். போயிட்டு வந்து நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே வந்து நான் வந்தப்போ நான் போனேன். அப்போ நான் போட்டேன் மடத்துக்கு வந்தேன். இது சமுதாயத்துக்கு வந்தேன், பேசியிருந்தேன். முடிச்ச பாரு பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் ராமூர்த்தி சர்ஃபிட் கர்மாயிருக்கு. 2 காரணம். 6 மாதம் தீட்சை உண்டு, கல்யாண தீட்சை 6 மாதம் உண்டு. அது தவிர வந்து பெரிய கல்யாணம் சமையல் ஆள் கிடையாது. திருவாரூர் ஜெயராமனை கொண்டு விட்டார். அவன் அசடு 2வது அப்படியே பண்ணிட்டு இருந்தான். புதுப்பிரைகளுக்கு பெரியவர்களுக்கு ஒரே பிச்சை தான் 2 பிச்சையில் அங்கே. புதுப்பிரை பிச்சை அப்புறம் பெரிய சாப்பிட்டா அதில் எல்லாம் வச்சுக்கல. அதெல்லாம் தேசம் போனோம்னா சமைக்கிறேன்டா பாலு உள்ள போனோம். பயமாக இருக்கு. இங்கே ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன். பெரியா தான் புதுப்பிரியா விட்டாருங்க சமையலுக்கு. சமையலாம் பண்ணேன். வெளியே கொண்டு பரமாறிட்டே ஒன்றும் கேட்காது. அவ்வளோலாம் உங்கள் பார்க்கட்டும் சில முந்தி பாப்பா யார் என்னப்பா நான் தான் பால் முதலாளி பிடிச்சி ஆகிடுனேன். நல்லா பிடிச்சி தான் பண்ணேன். சாப்பிட்டேன். புதுப்பிரியில் எதுவும் குழந்தைங்க விட்டுடா. அப்புறம் அதுலேருந்து விட்டாங்க மிச்சம் பண்ணிட்டு. அப்புறம் பெங்களூர் போனால் அது போனால் ராத்திரி வந்து பெட்ரோல் போவேன். ராத்திரி இப்படி யாத்திரை இருந்தது. அங்கங்கே அந்தந்த ஊரில் பிக்சர் இருந்தது. ஸோ இப்படியாக உங்களுடைய லைஃப் இது பெரியவாக ஆரம்பிச்சது. ஸோ இது சாப்டர் 1, சாப்டர் 2க்கு அப்புறமா வரலாம். அப்படி 100 நாளைக்கு மட்டும் புது நேவத்துக்கு ஆள் கிடையாது. நான் புதுசு அந்த நேவத்து போட்டு கொட்டை எடுப்பு தான். என்னன்னா நேவத்தை போட்டு நான் சாப்பிட்டு பூஜை பால் போடணும். நேவத்தையும் அதை போட்டு மழைச்சல் இருக்குது. என்ன பண்ணால் சார் வந்துட்டு வந்து உட்காந்துட்டேன். அல்பகரையில் உட்காந்துட்டேன். என்ன உடனே எஸ்ஆர் போட்டுருந்தேன். ஒரு இடத்துக்கு போட்டுருந்தேன். பூட்டியை விட்டுருந்தேன். பருப்பு அள்ளி போட்டு பருப்பு வந்து சாத்து அரிசி கிழமை தான் விளக்கி போட்டேன். சாக்கு இருக்கா பாருங்க, சாக்கு அலம்பி சாக்கால் சாத்தை வடிச்சேன். கஞ்சியெல்லாம் இதில் கீழே விடாத பாத்திரத்தை கஞ்சியை பிடிச்சி உடனே பருப்பு வந்தது. பருப்பு வந்து போச்சுருந்தேன். பூசி அள்ளி விட்டு அள்ளி போட்டேன். அள்ளி போட்டேன். உப்பு கொள்ளம் காரங்கள்லாம் நிறைய இது கொண்டு இது பச்சை கஞ்சி கொண்டாங்க. சர்க்கரை அள்ளி போட்டேன். பூம்பு வாங்கிட்டு வாக்கு ஆசையாக பூம்பு போட்டு பூம்பு போட்டு முந்திரி பூ தாளிச்சு போட்டு இந்த இது பச்சை கஞ்சி. இது இப்போ வந்து என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிறத தனியாக ஒரு பக்கெட் எடுத்து ரசம், நடுவில் இருக்கிறது சாம்பார், அடியில் போட்டு கூட்டு பண்ணு சாத்து கொண்டு வச்சேன். ஒன்று ஒன்றும் பண்ணிட்டு இல்லையே, எல்லாம் பண்ணிட்டேன். இது ஒன்று பண்ணலையே. பூஜையில் கொண்டா மாஷா பூவும் கர்த்தவியம் சம்ஸ்கிருதத்தில் அவசரமா வடையை தட்டினேன். நேற்று என்னாச்சு, நான் ஒன்று என்ன பண்ணேன், பரிவான பருடைய திருஷ்டேன்னா கண்டு சீனை பண்ணிருக்கு. சாப்பிட்டு கொடுத்தது இல்லையா என்ன பாடசாலை குழந்தைங்க 50 குழந்தைங்க என்னமோ வந்துருந்தது. அதெல்லாம் தூங்கிட்டு எல்லாத்தையும் எழுத்து எல்லாத்தையும் எனக்கு வெளியே போட்டு எல்லாம் வெட்டு
பாயசம் அப்படின்ட்டு இருந்தது ஜோராக இருந்தது காலி வடிஜ கஞ்சி காலி ஒரு சாதம் துணி கூட போயிடல என்ன மீதி இருக்காருன்னா எலுமிச்சை பழச்சாதம் மீதி இருக்கு வேற ஒன்றும் மயிரில்லை என்ன எலுமிச்சை பழச்சாதம் குழந்தை சாப்பிடல பாக்கியில் சாப்பிட்டு இருந்தேன் காலின்னு எத்தனை பேர் இருக்கும் அவள் பண்ண கடாட்டம் அது அவளுடைய திருஷ்டிப்பட்டது ஒன்றும் அவளுக்கு தெரியாது தம்பி 2 பேர் அவளுக்குள்ள நிலங்கள் இருந்தது தெற்கு கட்டில் வடக்கட்டில் 2 கட்டில் இருந்தது இந்த தெற்கு கட்டிலங்கிறது வசதியான பங்கு வடக்கு கட்டிலங்கிறது ஒரு மட்டமான பங்கு பெரிய அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து எனக்கு 2 பேர் தெற்கு கட்டில் வேணும்னு கேட்குறான் சண்டை கொடுத்து நான் தான் விட்டேனே சொன்னான் வந்து சரிட்டு ஏதோ தீர்மானம் பண்ணால் சீட்டு போட்டு இருப்பாங்களா உள்ளே ஒத்துக்க மாட்டேன்ட்டான் எதுவும் ஒன்றா தம்பி நான் தான் பண்ண போகிறேன் தம்பி கொஞ்சம் அவனுக்கு அடியாள்லாம் நிறைய அந்த ஆடையாள் வச்சுட்டு நான் தான் எனக்கு தெற்கு கட்டில்னு சொல்லிட்டு இதை பண்ணிட்டு இருந்தான் பெரியவா திடீர்னு அந்த ஊருக்கு போய் திடீர்னு போட்டேன் வந்து அண்ணநாத்தை போய் படுத்துட்டா வாசல்ல யாருக்கு தெரியாது காசில் வந்து நடுராத்தில் வந்து தம்பி எவனா அடியாள் அடிச்சுட்டு அருவா வாசல்ல பார்த்தா பல்லாக்கத்துக்கு கூப்பிட்டான் ஜவான்னு எல்லாம் யாருன்னு கேட்டார் அடிக்க போயிட்டான் அவனால் பேச முடியல பெரியாள்கிட்ட என்ன அண்ணன் சண்டை சொல்றது ஏஜென்ட் கூப்பிட்டு ஊரில் இருக்கிறவங்க பின்னோட வந்து என்ன சமாச்சாரம்னு கேட்டான் பெரிய ஊருக்குள்ள சண்டை அண்ணன் தம்பி சண்டை வந்து அது வேணும் இது வேணுங்கிறான் வந்துட்டு வேறு எல்லாம் நீ தெற்கிட்ட வடக்கட்டில் 2 நீ எடுத்துக்கோ நான் அவனை பார்த்துக்க உன் தம்பி பார்த்துக்கிறேன் அண்ணா நான் பார்த்துக்கிறேன் அண்ணா நான் அண்ணா பார்த்துக்கிறேன் ஒரு நீ நிலைமை கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் எனக்கு நிலைமை வேண்டாம் நீங்களே எனக்கு ஒன்றும் வேண்டாம் பெரியவா எல்லாம் ஏதோ அதை விட்டு பண்ணல இதை இதான் என்ன வடக்க என்ன இந்த வேலை தான் இப்போ இல்லையதுனால இது பரவாயில்ல எடுத்துட்டு வந்தியே என்னை விட்டு அண்ணா தம்பி 2 பேரும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கூடாப்பா அண்ணா என்ன சொல்கிறத நான் கேட்குறேன்னா தம்பி என்ன சொல்ல நான் கேட்குறேன்னா ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ் ஒன்றும் இல்லை எல்லாம் போச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா இன்னைக்கு நாங்கள் வந்து இது போனதுக்கு போனேன் இப்போ மகத்துக்கு எல்லாரும் என்னை கேட்டேன் மகத்துக்கு உழவு வாப்பத்துக்கு கேட்டுட்டு இருந்தேன் என்னமோ மகத்துக்கு போகணும் எல்லாம் சொல்கிறாங்களேன்னு எனக்கு தோணுது மகத்துக்கு தான் போவேன்னும் வியாஜமாக வச்சுட்டு மகத்துக்கு போனேன் முகத்தில் போனால் கிட்டத்தட்ட 20,000 பேர் சாணம் பண்ண அந்த மகாமகுளத்தில் அத்தனை பேர் அப்ராமணன் ஒத்த கூட பிராமணன் ஒத்த கூட போடப்பட்டோம் நானும் சிவராஜன் 2 பேர் தான் ஒரு பிராமணன் கூட அத்தனை பேரும் சாணம் பண்ணா இலை கீழே இந்த இலையை அலம்புறா தேங்காயை அலம்புறா தேங்காயை உடைக்கிறா பழப்பழத்தை அலம்புறா அது வெத்தலை பார்க்க கிளம்புறா எல்லாத்தையும் சாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அத்தனை பேரும் அது பூரா புரோகித மேலே இருக்கும் அத்தனை பேர் சாத்தம் அத்தனை பேர் அரிசி வாழைக்காய் பூஷ்ணிக்காய் ஒவ்வொருத்தருக்கும் மூட்டைக்கண்ணுக்காக அரிசி அவள்கிட்ட தர்மம் இருக்குது ஸ்ரீபியோ வர்ணசேப்பியோ பிரச்சேதான்னு சொல்லுவார் தீட்சிதர் ஸ்ரீகள்கிட்டையும் அப்ராமணாட்டையும் தான் சத்தியம் இருக்குது அவர் தர்மம் இருக்குதுன்னு சொல்லி அவளுக்கு தான் தெரியும் தர்மசாஸ்திரம் தெரியும் அந்த மாதிரி அந்த அவள் அத்தனை பேரும் இன்னும் நான் கருணாநிதி பேசுகிறேன் அவன் பேசுகிறேன் மேடை பேச்சு தனி எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கா எங்கேயோ ஊர்லேருந்து வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிட்டே இருக்கா 250 போலீஸ் 350 போலீஸ் பொம்மநாட்டி போலீஸ் அதை தவிர அவங்க 250 பேர் ஆம்பளை போலீஸ் இருக்கா வழுக்கிறதுக்கு குளம் நாங்கள் சாணம் மட்டும் வந்தோம் ஒரு பிராமணம் கூட இல்லை இன்னைக்கு அத்தனை பேர் அப்புறம் அதனால் அவள்கிட்ட பக்தி இருக்கு அதனால ஜட்ஜு கண்ணால தெய்வம் அது அதனால தெளிவாக அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்து இன்னொன்றும் பெரியவா இந்த ஐயங்காரெல்லாம் 4000 திருப்பி பந்தம்னு வந்து எல்லாத்துக்கும் எதாக இருந்தாலும் இந்த கும்பாபிஷம் மாட்டோம் எதாகட்டும் அதாவது செத்து போனாலும் சரி நான் உயிரோடு இருந்தாலும் சரி கல்யாணம் இருந்தாலும் சரி 4000 திருப்பி பந்தம் பண்ணுறான் அதாவது அது வந்து நீராட பாச்சேன்னு நம்மளாம் வந்து தேவார்த்தையை பற்றி சொல்கிறது இல்லை ரெண்டாவது பூஜையில் சித்தஞ்சிறுகாலே துண்ணை சேவித்துன்னு ஒன்றும் வங்கக்கடல் கிடைந்த மாதவனி கேசவனே ஒன்றும் 2 திருவாரூர் முடிஞ்சதான் அவன் பூஜை முடியும் திருவாராதனம் இந்த 2 திருவாரூர் இது வந்து வடக்க
இன்னைக்கு வடக்க கோயிலில் போனாலும் ராமானுஜருடைய கோயில், ராமானுஜருடைய சிஷ்யெல்லாம் இருக்க வடக்க கோயில் எல்லாம் சிவன் கோயில் இது பெருமை கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. அவளுக்கு தமிழ் சரியாக வராது. இந்த வங்க கணித 2 பாட்டையும் பாடுறான். அதனால அது அந்த முடிஞ்சால் தான் அந்த தமிழ் பாட்டு முடிஞ்சால் தான் முடியுது. அப்படியே வச்சுட்டு இருக்கா. அதனால 4000 திருமுறை படிச்சுட்டே இருக்கா. 12 திருமுறை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த ஆழ்வார் அழாதிகள்லையும் 4 பேர் அப்ராமணர் இருந்திருக்கா. இங்கேயும் அப்ராமணா இருக்கா. நம்மளோட வழி இதில் வந்து நந்தனார் ஷெட்யூல் கேஸ் கூட இருக்கா. அதனால இதுலேயும் இருக்கா அதுலேயும் இருக்கா. அவளெல்லாம் தெய்வமாக கும்பிட்டு இருக்கோம். நம்ம கும்பிட்டுருக்கோம். ராமானுஜர் பெரிய நம்பியன்னு அர்த்தம். அவன் வந்து அப்ராமணம் காலெல்லாம் முடிச்சு விட்டாருன்னு இது இருக்கு. அதனால அப்படிலாம் இருக்கு. வர்ணாசிரமத்தை பற்றி இல்லை, அவளுடைய பக்தி தான் நம்ம வந்து பற்றி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம நான் வந்து எனக்கு 90 வயசாகுது. 12 திருமுறை படிக்கலை. 12 திருமுறை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு கண்ணெல்லாம் சரியாக தெரியாது, நான் படிக்க முடியாது, அது படிக்கணும் அப்படின்னா. இதெல்லாம் கிருஷ்ணன் தான். இதெல்லாம் கிருஷ்ணன் திருவள்ளுவர் அவருக்கு எல்லாம் தெரியும். தமிழில் பெரிய ஆரேட்டர் இருக்கும். அவனுக்கு தினத்தில் வந்து தேவாரம் படிக்கணும். நல்ல கிருஷ்ணர் தான், நல்ல கிருஷ்ணர் தான். கதற்கடை வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். ஒரு 2 இன்னைக்கு ஒருத்தர் வந்து தான் டாக்டர் உட்காந்து டாக்டர் நீ வந்தானே அவன் சுப்பிரமணியன் டாக்டர் குடிவேசம் ஒன்று 3 இன்னும் 64 பேர் 4 பேர் வச்சு 12 திருமுறை 40 நாள் படிச்சது படிக்க சொன்னான். படிக்க சொல்ல வேண்டியது அகரையில் பக்கத்தில் சின்ன ஒரு 6 அதில் போகும்போது உடனே தினம் வந்து படிக்க வேண்டியது. நம்ம சாந்தம் பண்ணுவா, ஒரு ஜப்பங்கள்லாம் பண்ணிடுவா. உடனே கூப்பிடுவோம், கிருஷ்ணனை கூப்பிடும்பா. சாயந்தரம் சாயந்தரம் 7 மணி 8 மணி அது அவங்க நடுவில் பிச்சை அதோடு சரி 1/2 மணி படிச்சுப்பா, பிச்சை பண்ணுவா. மறுபடியும் கூப்பிடுப்பா. 4000 தீர்ப்பு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் ரொம்ப வாடாப்படான்னுக்கிட்ட பிடிமா இருப்பாங்க. முரணா கொஞ்சம் அவனும் என்னன்னா பாலு வாடா சந்தியானம் பண்ண வாண்டாரு. ஹக்கரிக்கு சின்ன வாக்கியால் இப்படி காட்டாரு. அது தண்ணி ஓடும் வேறு சிலையில் போகும். பெரியவாளுக்கு அன்றாத்துக்கு வச்சேன். கொஞ்சம் இறங்கினேன். எங்கே போகிறேன் சந்தியாவனம் பண்ண போகிறேன். ஜனம் அங்கே தான் பண்ணுறது. அங்கே தான் பண்ணுறேன். இல்லை கிருஷ்ணன் கூப்பிட்றேன். அங்கே தான் கூப்பிட்றேன். தீர்மானம் பண்ணிட்டு கிருஷ்ணன் அப்போ கிருஷ்ணன் கூப்பிட்றேன். கல்யாணம் பண்ண தீர்மானம் பண்ணிவிட்டேன். என்கிட்ட சொல்கிற விட தானே கிருஷ்ணன் கூப்பிடான். இறங்கி கீழே இறங்கி விட்டால் அது வந்து கிட்டத்தட்ட பெரியவாக இருக்கிறதுக்கு அந்த அகதி அந்த வாக்கியாலுக்கும் எடுத்துகிட்டு 60 அடி கிணறு மாதிரி 60 அடி இறங்கணும். கீழே இறங்கி அது போனோம். போனால் அங்கே ஸ்நானம் பண்ண போனோம். ஸ்நானம் பண்ண ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம் தெரியாது. ஒரு நாய் ஓடி வந்தது. நாய் விவசாயத்தை பார்த்து நின்றுது. வெளியே விவசாயத்தை பார்த்து நிற்கிறது நாய். கிருஷ்ணாரும் நாய் பார்க்கறது என்னமோ மேலே பார்க்கறதா ஆகாசத்தில் பார்க்கறதா நாய் அப்படின்னு கமெண்டாருமா. சரி 4 பக்கம் பார்த்தா இது காட்டாரு. பெரிய வெள்ளம். மரத்தெல்லாம் மரம் குடிசை அடிச்சுலாம் அடிச்சு ஓட்டமாக ஓடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தோன்னா நாங்கள் க்ளோஸ் அடிச்சு பிடிச்சி ஓடிங்க. சந்தியாவில் நல்லா ஆச்சு. 108 விட்டு 1008 விட்டு அப்படின்னா பெரியவா பெரியவா இருக்கிற இடம் இது வந்து 40 அடி வருஷத்துக்கு தண்ணி வந்திருக்கு. அவ்வளோ வேகமாக வந்திருக்குது. குடிசை கடிச்சு மரம் அங்கே மட்டை எல்லாத்தையும் தூக்கி மரம் எல்லாம் பறக்கிறது. அப்படி வருது இந்த வெள்ளம், காட்டு வெள்ளம் நல்லா பட்டு. அதே மாதிரி வந்து சத்தாராவில் நாங்கள்லாம் சாயந்தரம் இந்த மாதிரி டைம் கண்ணை குறிச்சி காப்பி சாப்பிட வேண்டாம்னா நாங்கள் ஜோக் போட்டுன்னு வந்துருந்தான். அவங்க வந்து அதை தான் காப்பி அதை தான் டிகாஷன் காப்பி இருக்கும். பாக்கிலாம் நெஸ் தான் போட்டுப்பேன். அவளுக்கு கண்டக்காரர்களுக்கு இந்த மராட்டிக்காரர்களுக்கு காப்பி கொடுத்து டீ தான் போடுவேன். இப்போ வந்து கையில் காப்பி சாப்பிட்டோம். காப்பி நாங்களாம் நான் தலைவர் பண்ணிருந்தோம். கண்ணாங்கன்னா சீட்டெல்லாம் கண்ணா சொன்னா காற்றாக வெளியே போட்டு பால் எரிய காப்பி சாப்பிட்டுருந்தோம். சரி நாங்கள்லாம் 5 பேர் வெளியில் போனோம். அன்னைக்கு ஒரு நாய் ஓடி வந்தது. அன்னைக்கும் அந்த நாய் அன்னைக்கு ஒவ்வொன்றும் பார்த்துருந்தது. அது அப்போ 5 எடுத்து இப்போ கண்ணா நான் அந்தத்துக்கு வைக்கணும்னு ஓடி கிடுக்குது பிள்ளைகிட்ட ஓட்டினேன். பெரிய ஒரு மாதிரி ஒரு மேடை அதுக்கு உட்காந்துருந்தேன். அப்படின்னா அது வைக்கினா அவங்க தீர்த்தத்தை கொண்டு வச்சு எல்லாம் வச்சு இங்கே விட்டான். ஒரு கிரமர்
சுற்றி ஒரு அதான் அந்த இது பூகம்பம் பூகம்பம். ஒரு 4 செகண்டு பெரியவாடே சுற்றி துப்பி யாரும் ஆட்டி வைக்கிறா, ஆட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா, ஆட்டி வச்சா அது ஆடா வாட்டாளோன்னு பராமரிக்க சாமி சொன்னா என்ன ஆட்டி யாரும் ஆட்டி வைக்கிறாரு. ஒரு 2 செகண்டு 4 செகண்டு தான் இருந்தது. இந்த நாய் எப்படி ஒரு நாய் இருந்தது. இது நாய்க்கண்ணே கொண்டுட்டு வர்றது வந்து ஏதோ ஒரு நாய் வந்து பெரியவா கூட மேனாக்கு கீழே வருமாமே, அது உண்மைதானே? ஓ மாகண்டி சுப்பிரமணியான ஒருத்தர் இருக்காரு. மாகண்டி சுப்பிரமணியான ஒருத்தர் அவருடைய பிள்ளை ஒரு சின்ன பையன் பிள்ளையோட பார்க்கறதுக்கு இதுக்கு வந்தான், ஹம்பிக்கு வந்தான். அவனோட அப்பயே சாத்துங்க அவன் கிழவன் இந்த குழந்தை ஒரு 4 பேர் அழைச்சிட்டு தெலுங்கானா அழைச்சிட்டு வாழலாம் விஜயவாட்டிலேருந்து வந்தான். இந்த பிள்ளைவாட்டி நமஸ்காரம் பண்ணான், சாணம் விட்டு அவங்க வந்தான். சாணம் விட்டங்கன்னு வந்தான். இப்போ கோயில் சாமி தரிசனம் பண்ணா, சாமி தரிசனம் விட்டு வந்தான். இந்த போய் சாத்திங்கன்னு வந்தான். நீங்கள் பிள்ளைவாட்டி நமஸ்காரத்தை பண்ணி பெரியவா அப்படின்னா சிவாருன்னா ஏன் மண்டின்னா மாதிரி நாங்கள் இங்கே சபரி ஆசிரமம் இருக்குது, சரபங்க ஆசிரமம் இருக்குது, வால்யவந்தனம் இருக்குது, இங்கே வந்து வாலிவதம் பண்ண இடங்கள்லாம் இருக்குது. எல்லாம் பார்க்கணும். இது என்ன பார்க்க வந்தியா அதெல்லாம் பார்க்க வந்தியா கஷேத்திரட்டம் வந்து இந்த பெரியவர்கள் தான் பார்க்கணும். குழந்தையெல்லாம் ஆசைப்படுது சிவார தரிசனத்துக்காக தான் அவங்க போகணுங்கிற குழந்தையெல்லாம் ஆசைப்படாது. போதுதான் போ, ஆனால் அந்த சந்தியா காலத்துக்குள்ளே வந்துடணும். சந்தியா காலத்துக்குள்ளே வந்தாதான் நீ போ, இல்லைன்னா போகக்கூடாது. வந்து ஒரு நேரம் போகணும். போனால் அவனுக்கு வந்து அவனுக்கு எல்லாம் கைடு இருப்பாங்க. கைடு அடிச்சுன்னு போட்டான். இது 2 மணி நேரம் நம்ம பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஏதோ வந்து இதெல்லாம் வந்து சீதை நகை போட்ட இடம், அந்த இடம் ஜடாயு போட்ட பண்ண இடம், அந்த இடம்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போயிருக்கான். கடைசியாக வாலிபதம் பண்ண இடத்த காமிச்சிருக்கேன். வாலிபதம் மலை மேலே தான் வாலிபதம் வந்து பையன் சின்ன பையங்க அந்த இடத்த போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ராமுடும் உட்காந்துட்டான். சொல்லி எல்லாருமே சேர்ந்து போகணும்ட்டான். இந்த கைடு நம்மனா மலை மேலே இடத்துக்கு அவனுக்கு சோம்பேறித்தனம் ஒன்றும் 50 ரூபா பணம் கொடுக்கணும், கேப்சா பண்ணணும். அவன் தண்ணியை போட்டு இங்கே இருந்தான். மலை மேலே ஏறினான். ஏன்னா இறங்குற வழியில் முள்ள இறங்கி இப்படி கீழே வந்துட்டான். வந்தால் நீ அமாவாசை இருட்டு. இந்த பக்கம் ரோடு போகிறது, அந்த பக்கம் போகிறது, அது காடு, நம்ம மலை 4 பக்கம் காடு ஒன்றும் தெரியாது. எந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் போகிறது. டே தேவடா பெரியவா சொன்னாரே நீ வந்து சந்தேகத்துக்குள்ளே நம்ம போய் மாட்டேன் மேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா விசாரிக்கணும். எல்லாரும் நம்மனா உடனே பெரிய தேவன் நமஸ்காரத்தை போகணும். சிவாரும் காப்பாட்டவாலாம் திருக்கில் வருது. அது ஒன்று ஒரு நாய் ஓடித்து. நாய் பின்னோடு வந்தாவ ஒரு அந்த இடம் வந்து 8 கிலோமீட்டர். ஒரு பல்லாங்கில் நாய் கொண்டு விட்டு பெரியா இருக்கிறதுல கூட வந்தாலும் நாய் வந்தாலும் பெரிய தெலுங்குல தூங்க வைக்கிறேன். கூட இல்லை தண்டி நீரும் அவன் சொல்லி அது பையன் சொல்லி அழுவும் போவோம். மகண்டியோட சுப்பிரமணியோட பிள்ளை பண்ணாச்சு. ஒரு வாரத்தில் நாங்கள் பல்லாங்க தான் வந்தோம். இடம் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு நாயோட வந்தோம். நாய் இல்லை பெரிய அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி நாய் சொல்லிட்டு தான் வளர்ந்தாங்க. அப்புறம் இந்த ஏக்கு பூந்து தான் ஒயிட் ஆகும் புஷ்பம்லாம் போடுவார்ல. ரொம்ப போகாரமா போகிற பொல்லாதவன். காசி யாத்திரைக்கு போயிட்டு இருந்தாங்க. காசி யாத்திரை போகும்போது அவனுக்கு ஒரு நாய் வந்தது. ஒரு சொறி நாய் கொண்டு வந்துட்டே இருந்தது. அவனுக்கு அந்த நாய் கண்ட எரிச்சல். ரொம்ப பொல்லாதவன் விட்டன் அவன். இந்த நாய் கண்ட அவனுக்கு யாராவது இந்த நாயை வரட்டணுமா, நாய் ஒன்று என்ன பண்ணுறது, உன்னை கடிக்கிறதா, உன் சாப்பாட்டை வந்து பண்ணுறதா, உன்னால அதனால எரியும் சார் அது பண்ண ஒரு பிராணியை வந்துட்டு போட்டோமே அப்படி யார் சொன்னா? பெரியவா ஒன்றும் சொல்லாத ஒன்றும் பண்ணாது. இவன் காசி யாத்திரை போயிட்டா பலாசான்னு ஒரு ஊர், நாக்பூர் பக்கத்தில் பலாசான்னு ஒரு ஊர். இந்த ஊரில் தேக்கு போகிற மாதிரி சரி ஒரு காடு இருக்குது. காட்டில் போய் மேனா கட்டியிருக்க அந்த பல்லாக்க பக்கத்தில் 32 ஆள் இந்த ஆள்கள் அதெல்லாம் மலை மேலே போட்டால் ஜாஸ்தி ஆள். நேரம் ஜாஸ்தி டபுள் ஷிஃப்ட் போடுவார். 40-50 கிலோமீட்டர் போகணும். உங்கள் காட்டில் பாதை இருக்காது, டபுள் ஷிஃப்ட் இருக்கிறதுனால நிறைய 32 ஆள். பிராமணாளில் ஒரு 10-15 பேர் சிமிழி வாங்கி இவன் ஒரு 10 பேர் சுந்தரம் மதுரை சுந்தரம் எல்லாம் பிராமணாளில் ஒரு 10 பேர்.
இப்போ அவனுக்கு ஃபோன் எடுத்து 50 ஆள் இருக்கா, 50 பேர் படுத்துருக்கா பக்கத்தில். ரொம்ப எழுந்தா, எழுந்த உடனே நாய் வாயில் ஒரே ரத்தமாக இருந்தது. சொறி நாய் வாயில் ரத்தமாக இருந்தது. ஒருத்தரும் கவனிக்கல. உப்பு நாய் வாயில் ரத்தம் இருக்குடா, நீ ஒரு சொறி நாய் நீ போய் பாடுறாங்க. அது என்ன மோனம் 12 அடி வேங்க புளியை கடிச்சு போட்டுட்டு இருந்தது நாய். ஏண்டா நீ சொறி நாய் சொன்னேன், அதுதான் அவனை பார்க்க சொன்னேன். அந்த புளி அத்தனை பேர் உள்ள எல்லாம் கொண்டு விட்டோம், என்னையும் கடிச்சிருக்கோம். நம்ம சொன்னேன் நாய் இருக்கக்கூடாது, நீ நாய் கூடாது தெரியல. தலையிலாம வரும்போது இருந்தேன், இந்திரா காந்தி வரும்போது இருந்தேன். வந்து முதல் தடவை வரும்போது பெரிய பேச மாட்டேன்ட்டா, வரக்கூடாதுன்னா வந்து உடனே ரொம்ப வந்து பட்டாபிராமன் அவன் வந்து சிஆர் பட்டாபிராமன் வந்து இதில் ரேடியோ மினிஸ்டர் ஆகும். அவன் வந்தான், வந்த உடனே ஒரு தடவை வந்தா நமஸ்காரம் பண்ணா போன் போட்டா பெரிய சொல்லணும்னா பெரிய காஷ்டம் வெட்டி விட்டோம். 2ஆம் தடவை வந்தான், அன்றைக்கி பேசியிருந்தா பெரியவா, நீ கேட்டுன்னு வந்தான், ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரலாமா பெரியவாள்கிட்ட கேளுந்தான். நான் தான் மாட்டேன்னு ஃபோனு நம்ம மனதுக்கு வந்து ஜாலியாக காரை வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். பட்டா பேசிட்டா நான் வந்து வெள்ளாமட்டா பாலுணும், நான் பெரிய கேட்டு சொல்கிறேங்க, நீங்கள் 10 நிமிஷம் சொல்லுவோம். வந்தால் மறுநாளைக்கு நமஸ்காரம் பண்ணால் நீ மடத்துக்கு பட்டா இலைச்சல் வந்திருக்கேங்க. அப்போ என்னென்னா யாரோ ஒரு பையன் வந்திருந்தான். பையனுக்கு சின்ன பையன், ஏதோ தேடி வர போக முடியாது. சங்கராச்சாரியா யாருன்னா இங்கே ஒரு மடம் இருக்குது, இங்கே உள்ள கொட்டப்போ இருந்தால் சங்கராச்சாரியார் அப்படின்னு பெரியவா சொல்கிறாளா? அப்படி எனக்கு தெரியாது, என்ன வந்து கேட்குறீங்க எங்கே போ பட்டா கேட்டான். இல்லைப்பா நீ பெரிய வக்கீல், உங்கள் அப்பா பெரிய வக்கீல், ஒரு சிபி ராமசாமி எடுக்கிறது ஒத்துரும் இல்லை, நீ வக்கீல் தான். நான் சொல்ல லாவை கேளு. ஐ எம் நாட் தி பார்ட்டி ஆஃப் காஞ்சிபட். ஐ ஹவ் ரிட்டன் எ ஸ்டேட்மெண்ட் தட் ஜெயேந்திர சசி இது பார்ட்டி போகுது காமிட்டேன்னா சங்கராச்சாரியத்தில் நான் என்னமோ சங்கராச்சாரிய சொல்கிறது. ஏன்னா 1000 வருஷம் இருந்தால் 1,00,000 இருந்தால் நீங்கள் சங்கராச்சாரியர் தான். சங்கராச்சாரியர் 1000 சிஷ்யர்கள் வைக்கலாம், 1000 மடம் வைக்கலாம். நீ தான் சங்கராச்சாரியர் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு அன்றைக்கி பெரிய அது கொண்டு பதில் சொல்ல பண்ணிட்டேன். நீ அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணோம், விளையாட்டு ஒரு விஜயாமனம் எனக்காக ஒரு காரியம் நீங்கள் செய்யிடுங்க, நான் என்னால் முடிஞ்சா செய்வேன், எனக்கு வயசு கண்டதில்லை, காது கேட்குறேன், நான் ஒன்றும் பண்ண முடியல, சொல்லு. இந்திரா காந்தி ஆசைப்படுறா, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போகிறேங்கிறா. அவெல்லாம் பார்க்க உடனே இருக்கிற இடத்துலையும் தியானம் பண்ண சொல்லுது. பகவான் இங்கேயும் நிறைஞ்சிருக்க, நம்ம அத்வைத விலாசம் இல்லை, இந்த கோவிலில் இருக்க ரொம்ப நாள் ஈஸ்வர சுரூபம் இருக்குது. என்னை பார்க்கணும்ல, நான் ஒன்றும் கடினமாக எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் படிக்கலை, நான் ஒன்றும் போய் முடிச்சே பண்ண ஒன்றும் தெரியாது. அவன் பெரிய பிரைம் மினிஸ்டர், நான் பார்க்கணும் அவசியம் இல்லை. நமஸ்காரம் பண்ணால் எனக்கு வர கொடுத்துக்கள், நான் அவங்களை அடித்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் நிமிஷம் பண்ணிட்டு இருக்கேன். வேறு எதுவும் நான் ஒன்றும் கேட்கல. ஒரு தடவை வந்து பார்த்து 20 பேர் வந்துட்டு போகிற 1,00,000 பேர் வந்துட்டு போகிறா. இவரு சொல்லிக்காமல் வரலாம், வந்தால் நீ கொடுத்துட பேசணும். பெரியவாட்ட பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதால இதெல்லாம் கொடுக்க வேண்டியது, ப்ரோட்டோக்கால்லாம் கொடுக்க வேண்டியது, நிறைய இதெல்லாம் கொடுக்க அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது. அதனால் நான் வந்து வார்த்தை சொல்ல வேண்டியது. அதில் சரி வந்துட்ட பட்டா மடத்துக்கு பட்டா நீ போயிட்டு வாப்போ அடிச்சு கண்ணாடி கேட்டுனா உட்காந்துட்டா இறக்கி கண்ணை இறக்கி மூடிட்டா உட்காந்துட்டான். ஜானகிராமியை கிட்ட இருந்து அவர் ஹிந்தி தெரியும். அவர் வந்து சுவாமிஜி இது பண்ணுறாரு, தபஸ் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு சொல்லி ஒன்றும் வேண்டாம், அவர் பேச வேண்டாம், அவர் பார்த்ததே இருக்குன்னே வேறு ஒன்றும் வேண்டாம், நான் ஒன்றும் இல்லை, சுவாமியில் ஒரு நிமிஷம் கண்ணால் பார்க்கணும்னு ஆசை, அந்த தவிர எனக்கு ஒன்றும் வேண்டாம். உலகத்தில் எதுவும் பிரபஞ்சத்து பரவாயில்ல பார்க்கணும், உலகத்தில் செத்து போட்டுக்குள்ளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது போதும் தான். 6 மணி உட்காந்துட்டா போயிட்டேன், கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் 2ஆம் தரம் வந்தேன். 2ஆம் தரம் ஒரு கலாட்டா டிஎம்கே ஒன்று சட்டி அவர் வெளியில் நினச்சி அடிச்சு காரில் அடிச்சு வரலாம் விட்டான். 2ஆம் தரம் பேச இல்லை, பிரதர்ஷன் விட்டு போயிட்டான். 2ஆம் தரம் பெரிய பேச முடியல. 3ஆம் தரம் ஹம்பிக்கு வந்தான். அப்போ தூத்து போயிட்டான். தூத்து போட்டு பெரிய வந்து சகேஷனோட பேச மாட்டான், அவரோட பேச மாட்டான். என்ன பேசினா அன்றைக்கி எரிஞ்சு என்ன பேசினா அங்கே வந்தா, சத்தராக்கு வந்தேன்.
சாரான உடனே இந்த ஆனந்தசாமி அவனுக்கு ஜோசியம் சொல்லுவோம். அவன் வந்துட்டான், நான் தான் இன்டர்பிரட்டர், என்னை வந்து சொல்கிறான். இவன் அவன் இப்படி கூப்பிட்டு எடுக்கணும். கண்ணா வெள்ளா இருந்தா, கண்ணா சீக்கிரண்டா இந்த சுமரேசெல்லாம் ஒரு பையன் அவர்கிட்ட பாலுத்தோட யாரும் அவர்கிட்ட கூட வந்தான் கொண்டு பேசினா பேசிட்டு உங்கள் கிரேஸு நான் வந்துட்டேன், நான் சோரி மறந்துட்டுருக்கேன், நான் பரவாயில்லை, நான் கேள்வி கேட்குறேன் கேட்கணும். நிறைய சாமிட்டு இருக்கார், அதனால ரொம்ப கெட்ட பேராக இருக்குது. ஃபாரின்ல எல்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு. தப்பு தண்டாலும் நிறைய பண்ணுறா, முன்னாட்டில் வச்சுருக்கா, திருடுறா, போய் சொல்கிறா, அது மாதிரிலாம் நிறைய சாமிட்டு இருக்கு. அது வெளில ஆக்ஷன் எடுக்கலாமான்னு கேட்டால் இருக்காது. சாமியில் ஒரு கட்டாயத்தில் கட்டுவிட்டாங்க. ஒருத்தனை கெடுத்துன்னா அத்தனை சாமியில் பேரும் கெட்டு போயிடும், இந்தியாவுடைய பேரே கெட்டு போய்டும், அமைஞ்சுடும். அதனால் எதுவும் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் இருக்காது. அப்புறம் இந்தியாங்கிறது மட்டமான கண்ட்ரி, அமெரிக்காவில் இந்த நரிக்குறவம் அந்த மாதிரி எல்லாம் இபிஎஸ்சில் இருக்காங்க. அவங்களெல்லாம் படம் எடுத்துகிட்டு போய் இந்த குடும்பி சென்று அந்த ஆபாசமாக நடக்கிற ஊரெல்லாம் எடுத்து, கிராமங்கள்லாம் எடுத்து, இந்தியாங்கிறது மட்டமான நிலைச்சமான செயலும் உங்கள் கண்ட்ரி ப்ரூட்டல்ஸு உங்களை வர உங்களுக்கு மிருகங்கள் அப்படி எல்லாம் பண்ணுறா. அதுக்கு யாரும் வழி பண்ணணும், அது ஈஸ்வரன் பண்ணணும், அவங்க பாலப்படாத. இந்தியா பவித்திரமான பூமின்னு 10 பேர் இருக்கா, இங்கிட்ட நிறைய பேர் அமெரிக்காலேருந்து வர. நிக்சனே கிட்ட சொல்லி வச்சான், அந்த மாதிரி நிக்சனே நான் ஜெயிக்கணும், மறுபடியும் ஜெயிக்கணும்னு சொன்னான். ஜெயிக்கணும்னா அதனால வந்து இன்னும் இது கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் இந்த 2வது தடவை சத்தாரா கேம்ப் இருக்கும்போது அப்போ ஃபுல்லாக கூட இருந்தேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி பெரியவா நிறைய இடத்துல கேம்ப் போயிட்டு இருந்தா. அப்போ பீடாதிபதியாக இருக்கும்பொழுது, இந்த பீடாதிபதியாக இருக்கும்போது நீங்கள் கூட போயிருக்கல? நிறைய பூஜை நீங்கள் பூஜை முறை பெரியவாளுக்கே போட்டிருக்கல? ஆமாம். அப்பா அப்போ பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குமாமே பூஜை முறை உள்ளுக்குள்ளே போடுறதுன்னா? பெரிய மேனேஜர் வந்தார், பெரிய மேனேஜர் வந்தாச்சு. நான் வந்து சின்ன புதுசு இப்போ தான் ட்ரைனிங்னு சொல்லலாம். அப்படிலாம் இல்லை, முதல்ல என்ன வேலைன்னா எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்தில் பத்து தேய்க்கணும். பத்து தேய்ச்சி மாதம் கணக்காக பத்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் படுதா போடணும், படுதா பார்ப்போம், வில்வம் கட்டணும், சந்தனம் அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் முதுகுள்ள பூஜை கிட்ட போகணும். பெரியவா வந்து சாணம் எடுத்து விட மாட்டான். சாணத்துக்கு எல்லாம் ஊரும் படிப்பா நம்மளை மேல் கொடுக்கும், புள்ளி செய்யணுவா அறுபத்து தான் பண்ணணும், உப்பு அறுபத்து தான் படிக்க சாணத்து விட மாட்டான். சாணம் பண்ணப்புறம் காலில் ஜலம் விடணும்னு வந்துடும். அதுக்கு எங்களெலாம் அலோவ் பண்ண மாட்டான். முதல்ல தானே எடுத்து வெள்ளி சோழில் தனியாக ஊற்றி விட்டுருவோம். இது காலையில் அதுக்கப்புறம் 1 லட்சம் ஒரு வருஷம் கழிச்சு தான் காலை கை பார்ப்போம். காலையில் பாதத்தில் ஜலம் பயமுறுத்துவோம். உள்ளே போனோடனே நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சாப்பிட கூடாது. தண்ணி குடித்தா கூட ஸ்நானம் பண்ணணும். சைத்தா வந்து போய் தீர்த்தம் சாப்பிட்டான், தீர்த்தம் சாப்பிட்டு ராம சாப்பிட்டு சாமி போட்டு காஃபி வைக்க சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு இதுவரை சாப்பிட்டு ஸ்நானம் பண்ணணும். நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூஜை முறை பண்ணணும். பூஜை முறையில் பெரிய மேலே தொட விட முடியாது. தொட்டால் அது சங்கு ஜலத்தை சொன்னு கை இது கீழே தேய்ச்சி 1 மணி தேய்ப்பான். 2 கை போய் அதாவது அதோட சந்தோஷம் போனோடனே பரமேஸ்வரன் ஆகிடும். எங்கே நெடுக்கணும் பூஜை கட்டி. சார் பழங்கள் இருக்குது, பழங்கள்லாம் கொண்டிருப்போம். பழம் காயாக இருந்ததுன்னா வேறு விட்டுடும். அப்படியே புரிஞ்சு பிள்ளை தெரிஞ்சு எடுத்துன்னு வந்து மாங்காய் மாம்பழமும் வாழைப்பழம் தூக்கி விட்டுருக்கோம். பழம் அப்படியே வெப்பாக இருக்கும். அதே பாயசம் கொதிக்க கொண்டுக்கூடாது. பாயசம் கொதிக்காக இருந்ததுன்னா கையில் இருக்கிற தீர்த்த தேர்ந்தெடுத்து ஓடும். அது சாமி சாப்பிட்றத நாங்கள் சுட்டு அப்படியே தண்ணி ஓடும், அப்படியே பாயசம் ஓடும். ஆறி தான் வரும், ஆறி வரணும். உங்களுக்கு வெளியே பார்த்துட்டு தான் நாங்கள் தூக்கி வந்தோம். எல்லாம் வெளியே பார்த்துட்டு வெளியே பார்த்தா அங்கெல்லாம் வந்து நம்ம மற்றதெல்லாம் இது பண்ணுறாப்புல நமக்கு வெளியே பார்த்துருக்கோம். ஃபோட்டோ விவாதம்லாம் கரெக்டாக இருக்கும். அது விவாதம்லாம் கரெக்டாக இருக்கும். பரமேஸ்வரமாக இடுவார். அதெல்லாம் புத்தகம் வந்துடும். பால விஷயமாக இருக்கும். தியானம் படிச்சுட்டு அப்படி எப்படி பண்ண அவங்களோட தியானம்னு கேட்டேன். நான் பால விஷயம் பண்ணிக்கிறாப்புல
பூஜை பண்ணணும், தியானம் பண்ணணும். நான் ஒரு தியானம் பண்ண இப்படி பண்ணணும்னு கேட்டேன். பாத விஷயத்துக்கும் போது ருத்ராட்சம் வரையில் ஒரு பழம் இருக்கும். பழம் வந்து முன்னாடி போகுது. இது பிரதேசம் அப்படி ஃப்ளாஷ் அப்படி பாத விஷயம் பார்த்தது தீபாவளி கட்ட குட்டியாக அந்த உடம்புக்கும் தீபாவளி சாமிக்கு கண்கொள்ளலாம் காட்டு தீபாவளி பார்த்துக்க முடியாது. திரும்பகம் அவ்வளோ தீபாவளி ரொம்ப சுட்டு பிரசாதம் கொடுப்போம். புஸ்தகம் கொடுப்போம். தாட்டு தீர்த்தம் கொடுப்பா. தீர்த்தத்துக்கு வெள்ளி தங்க உத்திரனே அவளுக்கு திருவிழா பாத்திரம் பண்ணிவிட்டு சுவாசிக்கு தங்க உத்திரனை வைப்போம். வந்து அப்புறம் எல்லாருக்கும் வெளி 2 வெளியே கொடுக்கணும். சில நாளைக்கு தான் கொடுக்க முடியல. எங்களை விட்டு மொழி கூட்டமாக இருக்கும். ஒரு சேர்ப்பு வச்சுக்க மாதிரி தான் இருக்கும். எங்களை கொடுத்துருக்கோம். தீர்த்தக்கட்டத்துக்கு தான் தீர்த்தம் விட்டு சாமணும். தீர்த்தத்துக்கு தண்ணி தீர்த்தத்துக்கும் இதாக இருக்கும். ஒரு நாளைக்கு சிக வச்சுட்டோம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு தாபச்சோரம் கொடுக்கணும். ஒரு பாட்டிமாவை கூடணும். ஒரு நாளைக்கு வித்தாளம் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் தீர்த்தடி பார்க்கணும். தீர்த்தக்கட்டத்தில் போகணும். சக்தி போகணும். தீர்த்தக்கட்டத்தில் போகிறதுக்கு பண்ணணும். ஏன்னா அந்த அதாவது அந்த மோட்சம் பண்ணிட்டவா தப்பு தண்டா பண்ணுறவா வீடியோ கொடுக்குறவா எல்லாம் வரக்கூடாது. சரி அந்த அதனால் ரெட்டு போகணும். 4 பேர் தீர்த்தம் கொடுப்பா எழுந்து விடுவோம். ஸ்விம்மிங் போனோம் அப்படின்னு 2 இந்த மாதிரி தீர்த்தம் கிடைக்கிறது கட்டியமாக 4 2 5 மணி தண்ணியில் போக முடியாமல் தீர்த்தம் கட்டுட்டோம். 4 மணி 5 மணி எது 5 மணிக்கு எது பார்ப்பா பசி தாங்க படம் அப்புறம் தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தம் கிடைக்கிறது பிரசாதம் கிடைக்கிறது தான். 2வது பிரசாதம் கொடுக்குறதுங்கிறது அவள் வந்து தங்கையால் பிரசாதம் எடுத்துக்க மாட்டான். வெள்ளி கொடுக்குற கையால் நாங்கள் கொடுக்கணும். தட்டு விட்டு மரத்தட்டு முதல்ல வெள்ளி தாம்பழம் இருந்தது. வெள்ளி தாம்பழம் விட்டான்னா பெரிய கொடுத்து வெள்ளி தாம்பழம் பிடிங்க போக விட்டேன். திருப்பி கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்து போட்டோம் உண்டு தான் என்னதுன்னு அவன் எடுத்து போட்டோம் போட்டு இந்த வெள்ளி தாம்பழம் திருப்பி வந்தேன். அப்புறம் வந்து மரத்தாம்பழம் எடுத்து அசோகா அந்த அசோகா கிருஷ்ணன் செட்டின்னு ஒருத்தன் அவனுடைய தட்டு கொண்டு தட்டு அசோகா போட்டு மரத்தட்டுலாம் கொடுப்பான். மீன் தண்ணி உண்மை வந்து அடிச்சா நாங்கள் எடுத்துக்கணும். பெரிய தொட்டு ஒரு பிரசாதம் தையங்காவே கொடுக்க மாட்டான். பழம் கூட நாங்கள்லாம் எடுத்து வச்சா தான் கொடுப்போம். அப்படியே வச்சு கையால் வந்து எடுக்க மாட்டேன். ரமேஸ்வரை பூஜை பண்ணது எல்லாருக்கும் எல்லாருக்கும் முடியாது. பிரசாதம் வாங்கிறதுக்காக நான் எல்லாரும் இருக்கும். கல்யாணம் இது சாதம் இது ஆகிட்டுன்னு உற்சாகம் வாங்கி அது போக முடியாது. பஜனை நடக்காது. உத்தரவாயிட்டு தான் போகணும். யார் கட்டணுமா ரயிலில் போய் உட்காந்து நான் 4 பேர் அழைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம். யார் கட்டணுமா அழைக்கணும். கோச்சில் எப்படி கேட்காம அவளை திரும்பி வருவாள். கார் எடுத்து போய் சொல்லுவாங்க. ஏன் போய் சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் அழைச்சோம். டெல்லியில இருந்தால் அழைச்சோம். யார் கட்டணுமா நம்ம ஒன்றும் இருக்காது. அழைச்சி வரணும். சொல்லிதான் போக முடியாது. பிரசாதம் வாங்கி உத்தரவு வாங்கிறதுக்காக 4 நாள் உட்காந்து வியாழக்கிழமை 12 மணி ஆகிடுது. அப்புறம் பிரசாதம் கிடையாது. வியாழன் வெள்ளி 2 நாள் வெள்ளி 2 நாள் பிரசாதம் கிடையாது. உற்சாகம் தண்ணி உற்சாகம் கரையில் கொடுத்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. உற்சாகம் கரையில் உண்டு. பைக் ஊருக்கு போக வியாழக்கிழமை சாயந்தரம் 12 மணி ஆகிட்டு நான் போய் நாளைக்கு போய் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிரசாதம் போட்டால் வேலை வியாழக்கிழமை 12 மணி ஆகிடுச்சுன்னா பிரசாதம் அதுலேயே ஸ்ரீவாரன் வியாழக்கிழமையே ஸ்ரீவாரன் பேர் இல்லை பிரசாதம் போட்டாங்க. அது மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன் நிறைய இருக்குது. வேலை இருக்கும். ஃப்ரீ சேவை கூட்டம் நிறைய இருக்குது. நிறைய பேர் சமஸ்கிருதம் படித்த வித்வான்கள்லாம் வந்திருக்கேன். நிறைய கூட்டங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த பண்டிதரை கூப்பிடுங்க. இந்த பண்டிகை கூப்பிடுங்கன்னா சமஸ்கிருதம் அப்ராமன் சட்டை கூப்பிட்டு சட்டை எப்படி இருக்கா கூப்பிட்டு இவ்வளோ பேர் இருக்கிறவங்க அவங்க கூப்பிடுவாங்க. பண்டிதர்கள் நாவிதம் அவங்களுக்கு பண்டிதன் பேர். நாவிதருக்கு பண்டிதன் பேர். அதனால பெரிய பண்டிதர் அமிர்த கஸ்தம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்றது.
அது இது எழுதி பகுச்சம் அதனால் நம்ம உற்சாகம் பண்ணுறது பெரிய பண்டிதர் இருக்கார். பண்டிதர் அவங்க நடேச பண்டிதர் இருக்கார். சௌக்கியமாக இருக்கும். சௌக்கியமாக இருக்கப்ப இப்போ அடிக்கடி வருவோம். சௌக்கியமாக இருக்கும். கட்டை காப்பாற்றுறது, கட்டை காப்பாற்றின்றது, கட்டை காப்பாற்றின கட்டை கட்டை நம்ம உடம்புல வேட்டியும் ஒரு துன்பம் சம்சாரத்துக்கு ஒரு குறை வேண்டும். பக்கத்தில் இருக்கணும். கஜானா கிட்டு சாப்பிட போயிட்டான். உங்கள்கிட்ட பணம் கேட்பாங்க. 50 ரூபா வந்து தெரியும், 50 ரூபா வச்சு இப்படி வந்தவங்கள அவங்க வேட்டி கொடுப்பா பணம் கொடுப்பாங்க. கட்டக்கா எப்போ வந்தாலும் கட்டக்கா பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு நாளைக்கு ஆங்ஸியஸுக்கு சேர்ந்தது. அன்றைக்கி கொஞ்சம் பெரிய போய் படுத்துட்டான். இவங்க இங்கே வழியில் படுத்து சாப்பிட்டு போய் படுத்தணும். ஆசிரியர் பாராகிராஃப் டியூஷன் பண்ணி யாருன்னு போனோம். பக்கத்தில் ஒரு சின்ன ஊர். நாங்கள்லாம் வந்து நாங்கள்லாம் தொழிலாக இருந்தால் தொழில் நாங்கள் வச்சுக்கிறாங்க. பரம்பரையாக நாங்கள் வைத்தியம் பார்ப்போம். வைத்தியம் எங்கள் ஊரில் கூட வைத்தியம் தான். வைத்தியம் பார்ப்போம், ஜாதகம் பார்ப்போம். எங்கள் அப்பா ரொம்ப வியாபகமாக இருக்கார். எங்கள் அண்ணன் வியாபகம் இருந்தார். நான் கல்யாணம் பண்ணி என்னுடைய கஷ்டக்காரன் 5 பைசா கூட வராது. 5 வருஷம் சொல்ல பலிக்காது. 8 செத்துக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு நாளைக்கு திரும்ப அழுதுங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டு சங்கராச்சாரியருக்கு போய் பாரு, நீ ஏதோ மூளை இருந்து நமஸ்காரம் பண்ணுறது ஒருத்தர் பேச வேண்டாம். ரொம்ப உயர்ந்த அம்மா சொல்கிறேன் போனேன். வாசப்படியில் உட்காந்துட்டாரு. பாபா உனக்கு தான் பார்த்துட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கிளம்பி அப்பா ரொம்ப நல்லா இங்கே எங்கள் மனத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு கூட ஜாதகம் போய் பார்ப்பாங்க. நான் ஒரு வருஷம் யோஜனை பண்ணுவேன். ஜாதகம் எங்கள் தொகுத்தார்கள் இருந்தேன். நான் ஜாதகம் பலிதமாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம், பலிக்கும் வாக்குப்பள்ளி வந்து இருக்கு. அதனால தெரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்பா தொழில் பண்ணிட்டு இருக்கேன். பெருமை தாங்கலை. ஒரு கூட வாங்க கொண்டு போயிட்டு ஒரு சாப்பாட்டுக்கு ஏற்றினார். எனக்கு வைத்தியத்துலேயும் பணம் வரல. சரி நான் என்ன பண்ண என்ன பண்ணி கேட்க தெரியல. நீ காலில் கட்டை போட்டுருக்க கொடுத்துருக்கு அப்படின்னா என்னமோ எனக்கு தெரியாதுங்க. எனக்கு பாதி கேட்க வச்சுக்கணும் போச்சா ஒன்று எங்கள் அம்மா சொல்ல இல்லை தோணுது. இந்த கை காலிலேருந்து ஒட்டி போட்டாரு. அப்படியே கையில் பிடிச்சிருந்தேன். பாதி எடுத்து இந்த சமாச்சாரம் தான் வேதாத்தை கொண்டு பாதி மேலே. நான் எது சொன்னால் ரொம்ப ஆம்பளை குழந்தை போகணும்னா ஆம்பளை குழந்தை அப்படி இருந்தது கண்டிப்பாக இருந்து நீ சௌரியமாக இருக்கேன். நீ மாடி விட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 3 பிள்ளை இருக்கான். பையன் ஒருத்தன் BA ஹானர்ஸ் படிக்கிறான். இன்னொரு பையன் ஏதோ படிச்சிருக்கான். 2 மகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் வைக்கேன். சுத்தமாக இருந்தது. இன்னைக்கு அவர் கொடுத்தா அந்த கட்டை சுத்தமாக இருந்தது. அதனால தான் அவரை மறக்கலை. அதனால தான் கட்டை காப்பாத்தின்னு இருக்க. நான் மறக்கலை. இந்த மாதத்துக்கு ஒரு வந்துடுவேன். நினச்சி போய் ஒரு நாளைக்கு 10% நம்ம யாராவது சௌரியமாக இருக்கும்னு தோணிட்டு இந்த கட்டையில் காலை தொட்டு பார்ப்போம். நான் என்ன மாதிரி கொடுத்தாலும் பதிக்குங்க. நான் எதாவது நல்ல தூங்கத்துக்கு வந்து அதுக்கு பாம்பு கடிச்சிருந்தோமோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுப்பேன். பாம்பு கடிச்சாலே செய்யப்படும். அப்படி காப்பாற்றிட்டு இருக்கு அந்த கட்டை. இதில் தாங்க கடவுள் அந்த மாதிரி தூராத்தில் என்னன்னா பாதுகாத சவுண்டு சவுண்டாக பேசுங்க. முதல்ல சவுண்டு இல்லையா? கிட்டக்க வந்துடுவா இல்லை, அதுக்கு கிட்டக்க வந்தெல்லாம் இதுவாகாது. இது கரெக்ட் டிஸ்டன்ஸு, சவுண்டு மட்டும். பக்கத்தில் ஒரு ஆற்றுல ஒரு பொம்மநாட்டி ரொம்ப சாது, நல்ல பெரியாட்ட பக்தி உள்ளவர். அடிக்கடி பெரியாட்ட ஒரு ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி சௌகரியமாக இருந்திருந்தா. பெரிய திருமலை பிள்ளைகளோட வழியாக போயிட்டு இருந்தா. ஒரு நாளைக்கு மெட்ராஸில் இருக்கும்போது திருமலை போனோம். அவள் வீடு பக்கத்தில் இருந்தது. அவன் என்ன பண்ணா இங்கே வந்தால் பெரியவாள்கிட்ட
பாதுகாப்பு வேணும்னு கேட்டேன். ம் இவர் என்ன பண்ண வெயில் நல்லா வெயில் போகுது, ம் இந்த மூட்டை பாதுகாப்பு காலில் எனக்கு போயிடும். அவள் அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக ஒரு பாதுகாப்பு கூட்டுங்கோ எனக்கு பெரிய பாதுகாப்பு அதான் கட்டிக்கிறேன்னு என் விட அதுக்கு மேலே கட்டிக்கிறீங்க நீ கேட்காத கேட்குறேன். வகையை திறக்க மாட்டேன். எது கேட்டதில்லை, ஒன்றும் கேட்டதில்லை, தன்னை பற்றி ஒன்றும் சொன்னதும் இல்லை. ரொம்ப பக்கத்தை ஒன்று போயிட்டு இருப்போம் சொந்தமாக சந்தோஷம். நேரம் கூட அவள் சொல்லிக்க மாட்டான். சரி பாதி கொடுத்தா எடுத்து போய்ட்டு பாட்டு கொண்டு எடுத்து பூஜை பண்ணிட்டு இருந்தான். பார்த்து அது வந்து கொஞ்சம் தூரம் இடத்துல இருந்தோம். தண்ணி நீர் இது இல்லாமல் இந்த இதுக்கெல்லாம் உண்டு. வழக்கெல்லாம் வைப்போம், கெட்ட வழக்கெல்லாம் நிறையா இருந்தது. அதனால் அதை வெளியில் சொல்லிக்காம இருந்தேன். ஒரு நாளைக்கு அவனுட்டு அவன் ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டான். 6-7 நாள் அதுக்கு அவருக்கு இதுவே இல்லை, கோமாலே இருந்தான். டாக்டர்லாம் வந்து பார்த்தா உண்மையில் கட்டையாக இருந்தான். ஒன்றும் மூச்சு ஓடும் ஒன்றுமே இருக்குது. அவள் வந்து புருஷனை பற்றியோ தன்னை பற்றி குடும்பத்தை பற்றியோ சொன்னதே இல்லை. பெரியவர்கிட்ட ரொம்ப நமஸ்காரத்தை ஒன்றும் பெரிய அரிசோக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கிறவ சமஸ்த காலேஜ் பேஷண்ட் இருக்கா, பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா. நான் பூஜை வரேன், பூஜை பண்ண போட்டேன். அது இந்த அம்மா என்னை கூப்பிட்டேன். பூஜை பண்ணல மடியாக இருக்கேன். இருந்தாலும் அந்த ஓரமாக போய் நின்றேன். ஒன்றும் பெரியவாள் அங்கேயே பெரியவாள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், முக்கியமான சமாச்சாரமாக இருக்குது. அதனால் பெரியவாளுங்க கல் 4 பூஜை பண்ணுவாள் வந்து 4 பக்கமாக யாராவது என்ன பண்ணுறாங்கலாம் தெரியும். பூஜை முடிச்சுட்டு அதே ஒன்று ஒன்றா அம்மாவை கூப்பிட்டு யாரோ ஒரு பேசுகிறாங்க. முக்கியமான சமாச்சாரம் பேசணும், பெரியவாள்கிட்ட வந்துருக்கேன் சொன்னாங்க. அது சொன்னேன். இந்த ஒன்றே இங்கேருந்து சுற்றி மாட்டேன் புகான் விட்ட வழி தலையில் எடுத்து விட்டு ஈரே அப்படின்னு விசுவு தான் இங்கே என்ன அடிக்கலை. நீ ரிசல்ட் வந்துட்டு பிரபு எனக்கு பெரிய கஷ்டம் வந்துட்டு வெயில போய் வரல. நான் என்ன நொந்துக்கிறேன், சுவாமி தலையில் எடுத்து சுவாமி ரிசல்ட் சொல்லுவேன். நீங்கள் பகவானோட சொல்ல என்ன சொல்லுங்க. அதே குடிச்சுட்டேன், எடுத்து நல்லா படுத்துருக்கேன், எழுந்ததில்லை வயது தாவி உங்ககிட்ட நம்ம புருஷனை பற்றி பிடிக்கிறேன் ஜாதி நல்லா வந்துருக்கீங்க சொல்லிடுவேன். அது பூஜை பண்ணால் பூஜை பண்ணான்னு சொல்லலாம், காசி பண்ணால் காசி பண்ணான்னு சொல்லுவேன். அது கரெக்டாக தான் சொல்லுவேன். சொல்லி மகான் நீங்கள் புருஷனை பற்றி அது ஒரு வீட்டில் சொல்லி அதை சொல்லலாம். எங்களுக்கு என்ன பண்ண இது சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறேன். பணம் வர்றாரு. இப்போ கண்டக்டராக இருக்கா, வந்து சாப்பாடு குழந்தைகளுக்கு 3 குழந்தை இருக்கு. பணம் இருக்கிறதால குடிக்கிறான், பணம் இருக்கிறதுனால குடிக்கிறான், பணம் இருக்கிறதால குடிக்கிறான். 3 டைம்ஸ் சொன்னேன். இப்போ தீர்த்த திருநாள் இது வாங்கி வந்தீங்கன்னா இல்லை தீர்த்து வாங்கி சாப்பிட்டேன். தலையில் போட்டு சொல்லுவாங்க சொன்னாங்க. என்ன ஏதாவது கொண்டேன் பார்த்தா டம்ளர் எடுத்து 2 உதிரி தீர்த்து விட்டேன். அப்புறம் தலையில் புருஷன் ஒன்று வீடு வாயில் ஒன்று எழுதுவோம் சொல்லி பார்த்து போயிட்டேன். வெளியே உடனே ப்ரோஷன் பண்ணிட்டு நான் தான் ப்ரோஷன் பண்ணி நான் பின்னோட பண்ணேன். காலையில் போயிருந்தேன் நானும் போனேன். போன உடனே அவர் அப்படியே படுத்துன்னு கிடக்காரு. நிறைய பண்ணி கண்ணே தரல, ஒன்றுமே இல்லை, போவான் மூச்சு தான் ஓடிது. வயலில் தர வீட்டில் வயல் தர ஓட்டு இது உடனே யாருன்னு எழுந்தேன். வார்த்தை யாருன்னு எழுந்தேன். சோம்பேறி முடிச்சார், சோம்பேறி முடிச்சு எடுத்து உட்காந்துட்டேன். இது அமைச்சிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லுவேன். பிராமண குடும்பமா? பிராமணம் நல்ல பிராமணம். பாவம் பண்ணேன் நிறைய. எனக்கு தனுகிற மழை தெரியும். பாவத்துக்கு காய்கறிகள் எல்லாம் கூட பிள்ளைகளை தரணும்ட்டேன். ரொம்ப நடத்த வந்து மலேயா சிங்கப்பூர்லாம் போனேன். மலேயா சிங்கப்பூர் இதெல்லாம் போயிருந்தேன்.
இந்த பழக்கம் இருக்கு. இந்த ஊரில் தான் இருக்கு. எங்கள் பசி வித்யாபாசகர் நகரமாக குடும்பம். நான் கிறிஸ்டனாக இருக்கேன். இந்த பொண்ணு கல்யாணம் பொண்ணுக்கு சாப்பிட்றது போய் மார்க்கெட் வந்துட்டோம். அன்னிலேருந்து அந்த பிராமணனுக்கு ஒரு காரணம் செத்து போகிறதுக்கு டெத்து டேட் எழுதி ஏன்னா 1000 2000 5000 10,000 சம்பாதிக்கிறவர் ரியல் எஸ்டேட்டில் ஃபில்டர் அடிக்கிறவர் 1 பைசா வரும். நான் பூரா போய் இது பண்ணுற 2 பேர் அடிச்சு போய் இது பண்ணி கும்பல் வருவாங்க. டாக்குமெண்ட்லாம் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வருவார். இந்த அவன் வாங்கிட்டு போன பைசா அனுப்பி இப்படி பண்ணிட்டா போய் ஒரு காரணம். அவருக்கு இந்த அம்மாவும் ஒன்றும் படிக்கவில்லை. அம்மா எப்படி சட்டம் ஒன்றுமே தெரியாது. அதாவது டெலிஃபோன் ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவர் அவனுக்கு ஒரு வீடு இருந்தது. டீ நகரில் ஒரு வீடு. இந்த வீட்டு மேலே கடனை வாங்கினேன் கொடுக்கன்ட்டேன். 1000 2000 வாங்கி குழந்தையெல்லாம் காப்பாற்றுவேன். 2 குழந்தைகள் படிக்கிறது 3 குழந்தைகள் படிக்கிறது இல்லை. சாப்பிட்டுட்டு அதில் ஸ்டைல் புதுக்கணும், அது கட்டணும், வேலை இது பண்ணணும், புடவை வைக்கணும், எல்லாம் வருது. துருக்கன்ட்டை கொஞ்சமாக வாங்கணும். 35,000 கடன் வந்துருச்சு. வீடு ஒன்று தான் வாஸ்தி ஒன்று. அவர்கிட்ட ஒரு பைசா ஒன்று ஒரு அண்ணா வராது. வராப்பட ஒரு நாளைக்கு வரும்போது 10,000 வரும்போது பேர் ஒரு அண்ணா வராது. அவன் எவனா அடிச்சு போகும். இந்த மாதிரி இவனோட 5-6 ஃப்ரெண்ட்ஸு அவன்லாம் ஒரு கவுத்தர் தான் அவனுக்கு. இப்போ ரசாத்திய புத்தி உண்டோ, அதிர்ஷ்டம் இல்லை, காலையில் பண்ணுவோம். தூக்கம் ஒன்றா ஒரு நாளைக்கு பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னோம். ஒரு 3 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 4 குழந்தை எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஜூபியில் ஒரு பாப்பாட்ட பணம் கொடுத்தேன், பண்ண வர மாட்டேங்குது அப்படின்னு போகுது பசங்க 4 பசங்க பக்கத்தில் அவங்க பிள்ளைகள்லாம் இருந்தான். யாரும் அவங்க முடியும் இந்த மாதிரி டீனில் இருக்காங்க. அந்த பாப்பா நம்பி பணம் கொடுத்தேன் 35,000 இருக்கு. இவ அட்ரஸ்லாம் வாங்கிட்டாங்க. இந்த 4 பசங்களாம் போகுது பசங்க. இவெல்லாம் யோஜனை பண்ணோம். சரி பாப்பா ஏதாவது ஒரு அடி போட்டு வழி பண்ணி பணத்தை வாங்க கொடுத்தேன் அப்படின்னு. சரி பகலில் அந்த அம்மா மட்டும் இருந்தா. அவர் வெளியே போயிட்டார். குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுது. இந்த அம்மா மட்டும் தனியாக லோனாக இருக்கா. அந்த வீட்டில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வேறு குடிக்கடி கிடையாது, ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, பேசவும் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. இந்த மாதிரி டைமில் இந்த இப்போ குழந்தைகள் எல்லாம் எஜுகேட்டடாக இருக்கணும் தெரியுது. டிவியில் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் புத்திசாலியாக இருக்காரு கரெக்டாக பெரிய பாட்டிமா அவங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறா உள்ளே வந்துட்டால் ஒரு 5 தூரம் வந்து எல்லாத்தையும் நான் திருப்தி பண்ணுறேன்னா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். என்ன பித்தரை பார்த்தா அது பார்த்தா சாக்கில் எடுத்து சாக்கை வந்தால் அது கட்டி விடுவேன். அண்டாவில் எடுத்து அலுமையில் பாத்திரம் இங்கே வெளியே வேலை தூக்கி போட்டேன். நம்ம வாழ்ல என்ன பண்ண தெரியல. ஒருத்தர் இல்லை, நோபடி வைத்தார். வாசல் நின்னா வாசலில் ஒரு அன்னோன் பர்சன் போனோம். பெரிய வாழப்பள்ளி அம்மா வெளியே பார்த்தே இல்லையே, நீ படிதான் நான் பட்டினியாச்சு, நான் பார்த்தே இல்லை, தெரியலே தான் இருக்கேன். வெளியில் வந்து நிற்கிறேன், வாசலில் வந்து நிற்கிறேன், வாசலில் வந்து பார்க்க மாட்டேன், கண் கலங்கி இருக்கேன். உடனே சொல்லலாம் இன்னொரு பர்சன் என்ட்ரி பண்ணிருக்கேன், என்ன பண்ண தெரியல. எனக்கு பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம் தெரியுது, நான் பேசுனது இல்லை, நான் அவரோட பேச மாட்டேன். நான் வந்து காரியம் கொடுத்துருக்கேன். அதை பூஜை பண்ணுவேன், பெரிய தியானம் பண்ணவே இருக்கும். தெரியும் என்ன மாதிரி இன்னொரு நீ கவலைப்படாத, நீ வீட்டில் போய் உட்காரு, வீட்டில் போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். வாசலில் போனால் 100க்கு ஃபோன் பண்ணிட்டேன். நம்பரை பார்த்துட்டு சார் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து அன்னோன் பர்சன் என்ட்ரி ஆகிடுது. முன்னே 2 லாரி போலீஸ் அருள். அப்போ ஐஎஃப் அருள் 2 பேர் ஒன்றே 2 லாரி போலீஸ் 50 பேர் போலீஸ் தான் உள்ள வந்தான். இல்லை சாமானியம் எடுத்து வச்சுட்டா. வெள்ளி பிள்ளையாரு, வெள்ளி லட்சுமி இருக்குது, மகாலட்சுமி எல்லாம் எடுத்து வச்சுட்டா. அது போய் தொட்டான். போலீஸை அடிச்சான், ஓங்கி ஒரு அடி. 5 பேர் அடி நொறுக்கி விட்டான். கீழே டீ போல 25 பேர் நான் கழித்த பிடிச்சி 2 பேர் 4 பேர் பட்டி அவங்க மாதிரி எல்லாம் தவறு இல்லை. வெளியில் வந்து ஜனங்கள் திருடன்னா எல்லாம் ஊரில் எல்லாம் தண்ணி அடித்து வேட்டி எல்லாம் இந்த சட்டையெல்லாம் கழிச்சு பண்ணி சட்டையெல்லாம் கழிச்சு வந்து அடிச்சு பாட்டி விஜயார் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு போயிட்டா. அடிச்சுன்னு போன உடனே
அருள் என்ன கேஸ்ன்னு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சிடெண்ட்டாக கேட்டுங்க. இந்த மாதிரி அம்மா வந்து தன் இன்னும் பிரசஞ்சு பான்பேயில் விடாத பசங்களெல்லாம் அவள் பண்ணுறதுன்னா ரெகுலராக அவர் கோர்ட் ஆர்டர் வாங்கி பெயில் லீஃப் வந்து அவன் வந்து திருப்தி பண்ணணும். அம்மா தனியாக இருக்கிற போது, ஒரு அம்மா தனியாக இருக்கிற போது, உத்திரவு வீட்டில் இல்லாத போது அவள்கிட்ட கடைதாசி விட்டாசி கொடுக்காம இவங்க பார்த்து அவங்க இப்படி இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நான் பெயிலே விட்டுருந்தேன். 4 நாளைக்கு தலைவீழ போயிருந்தான். மினிஸ்டர் பக்தவசலம் பக்தவசலம் இது போலீஸ் மினிஸ்டர் அருள் தான். எனக்கு அருள்கிட்ட நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். நாங்கள்லாம் இந்த இவருடைய இதை வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம் கவர்மெண்ட்டில். இல்லை அவரோட வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் போஸ்ட் நாங்கள் ஒன்று முடியாது. அருளே போகிறது இவெல்லாம் ஒன்று ஒன்று இவன் என்ன பண்ணிட்டான், அந்த 5 பேரையும் அடித்து அவங்க இந்த இதெல்லாம் வேட்டிக்கிட்டெல்லாம் கவிட்டு காலில் டயரை போட்டு மரியாதை போட்டு கஞ்சி தான் இருப்பான். இப்போ புத்தி பணக்காரவன் அவர்கிட்டேருந்து சாப்பாடு வரக்கூடாது, காப்பி ஒன்றும் கூடாது இல்லை ஒன்றும் கூடாது. உள்ள நோபடி ஷுட் என்டர் இந்த செல்ல எவரும் வரக்கூடாது, எவரும் வந்து பார்க்க வரக்கூடாது. நான் பேர் கிடையாதுன்ட்டான். பையனையும் பார்க்க முடியல. அந்த கஞ்சி உங்களுக்கு இருக்கிற கஞ்சி இவன் தேவை போய் ஆரம்பிட்டோம் சொல்லிட்டோம். இப்படி உள்ளே வராது. அருளில் போகிறோம். அருள்கிட்ட போய் எல்லாருமா போய் நமஸ்காரம் ஃபேமிலி 5 நாள் ஆகிடுச்சு. 5 நாளாக கஞ்சி சாப்பிட்டு இருக்கான். 5 நாளாக ட்ராயர் இது பேதியா பண்ணி அப்படி சொன்னால் இப்படி தூரம் தர்மங்கள் நீ பேசுங்கள, பணம் கொடுத்து வச்சுக்கலாம், பணம் வாங்கி கொடுத்துக்க நீங்கள் வாங்கலாம், கோர்ட்டில் கேஸ் போடுங்கோ, நீங்கள் போய் ஜெயிலில் எடுத்து இந்த மாதிரி தான் பண்ணுறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். சட்டத்துக்கு விரோதம். அதெல்லாம் ஒரே ஒன்று நீங்கள் இவ்வளோ பேர் வந்துருங்க, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. 5-6 நாளாக ஜாலியாக இருக்குது. எனக்கும் கடவுள் கருணைன்னு எங்களுக்கு மதத்தில் கருணை பெருசாக சொல்லிட்டுருக்காங்க. நான் கருணையாக ஒன்று சொல்கிறேன். இந்த அம்மா வந்து அம்மாவை போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஆகிட்டு வந்து இந்த அம்மா விடுங்க வேணால் விடுவோம். இந்த அம்மா வந்து விடக்கூடாதுன்னு விடுவோம். எல்லாருமா அவளுக்கு தூக்கம் கொண்டாட்டி அண்ணா அவங்க வீட்டு வர வந்து அம்மா அவங்க கால் பிடிக்காம எல்லாம் காப்பாற்றணும், பிள்ளைலாம் 5 நாள் சாப்பிடலம்மா, நல்லா திருப்பி பணக்காரங்க 5 நாள் கஞ்சி குடிச்சுக்கோ, குடிச்சு தயார் போட்டு வச்சு சார் கரெக்டாக பண்ணுங்க வாங்கிக்கிறேன், கணக்கு கூட வேண்டாமா இந்த போலீஸ் ஸ்டேஷன். அம்மா உடனே உள்ள பணம் இருக்க கொடுக்காத தப்பு தான்ப்பா, நான் உங்களை குறை சொல்லலை. ஏன்னா இந்த இது நான் எடுத்துன்னு ஒன்று இதை தான் கஷ்டமாக இருக்க மனசு கஷ்டமாக இருக்குது. பாதுகாக்க பார்த்துக்க சொல்லுவேன். போன உடனே விட்டா இந்த வீடு விடலை தூக்கம் பார்த்தா அப்படி பணம் கொடுத்து வரல. 5 பைசா வந்து பெரிய தான் பணம் இல்லாமல் விட்டுறேன். பணம் வந்ததுனால முடிக்கிறானே பணம் வரல அப்படின்னு அவர் பணம் வரல. கஷ்டப்பட்டு தூக்கம் நான் விட்டா கேஸ் கோர்ட் கேஸில் போட்டேன். கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது பணம் கொடுக்கணும், டிகிரி ஆகிடுச்சு பணம் கொடுக்கணும், பணம் கட்டப்பட்டு 5 பைசா விட கொஞ்சமாக படித்த வரல உண்டு. இதுக்கெல்லாம் ஸ்கூல் எல்லாம் 2 வேலைக்கு போகிற அவங்க இல்லை உடனே தெரியாது. ஹகரிக்கு போகிறோம்னாக்கா நகரியில் இருக்கு சத்தாரு ஹகரிக்கு போன உடனே இந்த வேத பரிவத்தம் விறக்கோட்டைக்குள்ள ஒரு பெருசாடி மாதிரி நாங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் திருவிழா பாஸ்ட் ஆஃபீஸ் கட்டுறோம். ஃபோன் வந்து உடனே வேத பரி வெளியே போகிறேன் சொல்லிட்டாரு. இப்போ உடனே நம்மளுக்கு நான் போய் 5 நிமிஷம் சோதனை மாதிரி பால் ஊருக்கு தீர்த்து விடுவோம். வேத பரி தீர்த்து விட முடியாது, வேத பரி பெரிய பணங்கள் அப்படி நாங்கள் உடனே சீரடாக விடுவோம். சீரடுக்கு வெளியில் போயிட்டான் தீர்த்தம் ஒன்றும் பால் அவளுக்கு ஃபோன் வந்திருக்காம போயிருக்காரு. உடனே ஃபோன் வந்துருக்காப்பா, சரி ஃபோன் பண்ண பண்ணுறியா? யார் பண்ணா இந்த அம்மா என்ன சொன்னா அப்படின்னால இந்த அம்மா என்ன சொன்னா உனக்கு போகணும் நாளைக்கு வீடுக்கு ஏலத்துக்கு வருது தூக்கம் கேஸ் போட்டு நிறைவேற்றி ஒரே சேர் எடுக்கிறது என்ன பண்ணாரோ உங்கள்கிட்ட பணம் கிடையாது, உங்கள்கிட்ட பணம் கிடையாது, நீங்கள் யாரையும் கேட்க முடியாது, பணம் கேட்காத சேவையாக இருக்கேன், பணம் கிடையாது வீட்டில்
அந்த வக்கீல் யாராவது வக்கீல் நாகராஜ ஐயர். அவர் கூப்பிடுவோம். வக்கீல் யாராவது உங்கள் ஃபோன்லையா? இல்லை இல்லை வந்திருந்தா இருக்கு வந்திருந்தா சேர்ந்து வந்து ஓ கொண்டு வந்து அக்ரியில். ஆமாம் ராஜா வாங்க பாலு சொல்ல ஒரு அம்மா ஒரு கடன் வாங்கி விட்டா இல்லை வந்து நாளைக்கு ஏலத்துக்கு கொண்டு விட இதுக்கு வந்து இது வாங்கணும் ஸ்டே வாங்கணும். ஸ்டே வாங்கணும். அப்படிலாம் வாங்க முடியாது சொல்லிட்டு அது எப்படி வாங்க முடியும்? ஒரு 10,000 5,000 பணத்தை கட்டிவிட்டு டைம் கேட்கல வந்து அப்படி தான் வாங்க முடியாது. சி படா சி படா சி படா 3 தடவை படா எனக்கு புத்தி சொல்றது வரையா நான் கேஸ் பாரு பெரிய பார்க்கறேன்னு சொல்லி பெரிய இது சொல்றேன் அவங்ககிட்ட இந்த பெரிய வக்கீல் செஞ்சுருக்கேன் நீ படா கோச்சிக்கிறாரு என்ன நினச்சிக்கிறாரு கோச்சிக்கிறாரு. நான் சார் நான் நடக்கதே சொன்னேன் நீ 5,000 கட்டிட்டு பண்ணுறாங்க பெரிய சொன்னால் கேட்க மாட்டாங்க உன்கிட்ட பணம் இல்லையா 5,000 அது இப்படி கட்ட முடியும். சரி போ அப்புறம் பேசுகிறேன் நாளைக்கு போட்டான் கோச்சிக்க மாட்டான் கிராக்கு கேட்டான் என்ன தெரியாதுன்னா அன்றைக்கி முன்னாடி 2 நாள் ஆச்சு. அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி வேலை படி சொன்னேன் தூங்கிட்டு இருக்காது அதான் அந்த டைம் தான் வரும் அவளை பற்றியா பண்ண ஒரு மணிக்கு சொல்லுவோம் சொல்லாதே இதை விட்டு சொல்லாது. போன உடனே என்ன முடிச்சுட்டேன் போன சுவாமி போன ஒரு வர உடனே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கோழி வேஷம் போட்டு இன்னும் பாலவை கூப்பிடுவோம். போன் வந்திருக்கு சொல்ல வேண்டாம்னு சொன்னான் சொல்ல வேண்டாம்னு சொன்னான் பாலு. சொல்லிட்டேன் தெளிவா நான் சொன்னேன் சொல்லக்கூடாது போயிடும் நீ சொன்னேன்னு சொல்ல போறேன் சொல்ல என்ன சொல்ல போறேன் சொல்ல வேண்டாம் சொல்லி என்கிட்ட சொல்லிட்டேன் அதனால நீ சொல்லேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு ஒன்று செண்டேன். வந்தேன் இந்த அம்மா சொன்னா இதோட நிறைய கல்கண்டு திராட்சை நிறைய பழங்கள்லாம் வாங்கி வச்சு நமஸ்காரத்தை பண்ணி போயிட்டு ஏலத்துக்கு போயிட்டு உங்கள் சிஷ்யர் ரோட்டில் நிற்கிறான்னு சொல்லுவோம். ரோட்டில் நின்றுருக்கா சோத்துக்கு எல்லாமே நின்றுருக்கான்னு சொல்லுவோம். அப்புறம் உடனே பெரிய அம்மா ரொம்ப உயிரோட அப்படின்னால ரொம்ப உயிரோடன்னு ரொம்ப உயிரோட என்ன விஷயம் ஃபுல்லு காலத்துக்கு போட்டு வருத்தப்பட்டேன். அதனால என்னோட வச்சு இருக்குது இது என்ன கிழமை சனிக்கிழமை தானே இருக்குது. இந்த வீடு ஏலம் செல்லாது சினிமா ஒன்றுக்கு இல்லை இந்த வீடு ஏலங்கள்லாம் செல்லாது. ஏலத்தை எடுத்த உடனே அடுத்த நிமிஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போய் ஏலம் எடுத்து 2 பார்ட்டியும் கைது போட்டு 4 சாட்சியோடு போய் இதெல்லாம் ஆகிட்டு 4 சாட்சி ஆகிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து உத்தரவு விட்டா செல்வாங்க ஒரு வீடை வாங்கிதான் ஏலம் போட்டு வாங்கி கைது கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றி கொண்டு இப்போ திங்கட்கிழமை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. திங்கட்கிழமை கிளம்புற ஏர்லி மணி 7 மணிக்கு கோர்ட்டில் முதல் கேஸாக அஃபிடவிட் எடுத்துன்னு தெரியும். முதல்ல எனக்கு ஸ்டே போகணும். இந்த வீட்டுடைய விலை ₹1 கோடி 75,000 எடுத்துட்டேன்னு சொல்லுவோம். ஸ்டே வாங்கணும் அப்புறம் கேஸ் நடத்தி ராமானுஜம் ஒரு பெரிய வக்கீல். யாரு? ராமானுஜம் பெரிய ராமானுஜம் பெரிய வக்கீல். வந்து பெரியவாக சொன்னாங்க அவர் எங்க இருந்தார்? அவருக்கு வக்கீல் எனக்கு இல்லை நீங்களாம் இல்லை நீங்கள் ஹகிரியில் இருக்கேன். நான் ஹகிரியில் மெட்ராஸில் இருக்கேன். நான் ஃபோன் தான் பண்ணுறேன். ஃபோனில் பேசினீங்களா? சரி. உடனே ராமானுஜம் போய் இந்த மாதிரி போய் அதுதான் தினம் கோர்ட்டுக்கு போனேன். உங்களுக்கு லா தெரியல என்ன பண்ணுறது நான் முடிச்சு தலை சொல்லிருக்கேன். என்ன பண்ணுறது ஒரு பகவான் வந்து சர்வேஸ்வரன் ஐயங்காரன் குரு இல்லை நான் கோவிலோட விஷயம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அவர் இப்படி இங்கே ஒரு சட்டம் படித்தார். பிஇ எங்கே படித்தார் எங்கே பிஎல் எங்கே படித்தார் லா எங்கே படித்தார் இப்படி ஒரு சட்டம் சொன்னார். இப்படி ஒரு ஆபத்தில் வந்து இந்த மாதிரி சட்டத்தை யார் சொல்லுவார் எங்கேருந்து லா படித்தார். நான் மறுபடியும் போனால் கோர்ட்டுக்கு போய் வராங்கன்னா இந்த மாதிரி கிளைண்ட்டு இந்த மாதிரி ரிலீஸ் எடுத்துட்டான் அது செல்லாது. அவருடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி 70,000 எடுத்துருக்கா 2.5 இது வந்து போட்டு ஸ்டே வாங்கிட்டார். வேண்டாம்
சின்ன வீடு இருக்கு வாழ்க்கை. அப்புறம் ஏமாச்சா பிள்ளைல ஏமாச்சா கொண்டு கட்டு இப்போ வீடு இருக்கு வீட்டை வாழ்க்கை இன்னும் வீடு இல்லை வீட்டு போன வீடு வந்து போன வீடு வந்து பாதுகாப்பு 2 பாதுகாப்பு. அப்புறம் ஃபோன் பண்ணால அந்த அம்மா வந்தாளா? சொன்னா இல்லை சொன்னேன் வீடு வந்து வீட்டில் இருந்தால் அவள் சௌக்கியம் இன்னும் சௌக்கியமாக இருக்காவா இந்த வீடு இருக்கு இந்த மேலே இந்த வந்த சந்தோஷப்படுவோம் அப்படியே போனோம். அப்புறம் பாதிக்க பெருவா யார் கேட்டாலும் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டேன். உத்ராட்சம் வாங்க முடியுமா? பாதுகாக்க வாங்க முடியுமா? அப்படியா? ஐயோ உத்ராட்சம் வாங்க முடியாது உங்கள்கிட்ட விளையாட்டம் 10 தடவை 5 தடவை போக முடியும். அதுக்கு சட்டம் வாங்க முடியாது. அதே சட்டம் வாங்க அதெல்லாம் பெரிய டிவோட்டியாக இருக்குது. இல்லை அங்கே இருக்கிறவா இல்லை நான் ஒன்று கேட்குறேன். அங்கே இருக்கிறவா இப்போ நீங்கள் கண்ண மாமா குமரேசன் எல்லாம் இருக்கு உங்களெல்லாம் ஒரு மாதிரி நைஸாக ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தா திருட்டியெல்லாம் வாங்க முடியாது. அப்படிலாம் வாங்க முடியாது. வாங்க முடியாது. அதெல்லாம் பெரிய இல்லை. அந்த பாதையை கொண்டாம்பா. நீ எந்த பாதையை கொடுத்து அந்த பாதையை கொண்டாம்பா. அந்த மலைக்குடி என்ன விட்டான் மலைக்குடி கிருஷ்ணன் தான் தெரியும் உங்களுக்கு. ஆமாம் மலைக்குடி கிருஷ்ணன் என்ன விட்டான் என்ன தேஞ்சு போச்சு பாது. அந்த பாதையை எடுத்து மறண்டான்ட்டான். அவன் சீக்கிரட்டான்ட்டா குமரேசன்லாம் நிறைய இந்த பணம் நிறைய கொடுத்தான். வள்ளி வரி விட்டுவோம் நிறைய பட்சம் அட்டன் பண்ணுறோம் நிறைய பட்சம் பண்ணுவோம் எல்லாம் ஒரு பெருந்தன்மையாக இருக்கும். அந்த பாட்டுக்கு எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். பெரிய புது போட்டாச்சு அதான் போட்டுது. இந்த பாதிக்கு கொண்டாங்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் ஒன்றும் போய் வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயில் ஏறிட்டான். பாது கேட்குறப்ப நம்ம ரயிலில் வர ஒரு கார் யாரும் சிஎஸ்ஆர் காரில் போய் கொண்டா வரல. அதை ஏமாத்த திரும்ப முடியாது. திருட்டு பாதிக்கலாம் திருட்டு இருக்கிறது பெரிய கொடுக்க முடியாது. அவன் உழையிடுவா எங்கேயாவது பாதி இருக்குது ஏது கொடுத்து யார் கொடுத்தாங்க பால் கொடுத்தா ரூபாய் நம்ம மாட்டிட்டுருவோம். அதனால கொடுத்தாங்க. அது விஷயத்தில் ரொம்ப 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 சுட்டாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பண்ணிட்டு அவங்க ஈஸியாக அவங்க முடியாது. வெளியே வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த சுட்டால சாணம் செஞ்சு பண்ணி பூஜை பண்ணிட்டு ஆகாரம் நியமத்தோட குழந்தை பண்ணி இல்லை 2ஆம் டவுலதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு வருஷம் பாதி கொடுக்குறதில்லை. படத்தை விட்ட அப்புறம் வந்து பாதியை கொடுக்குறதில்ல யாருக்கும் கொடுக்குறதில்லை இருந்தாங்க. பாதி கொடுக்குறதில்ல பிரசாதம் கொடுக்குறதில்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து உனக்கு ரயில்வேல கிருஷ்ணமூர்த்தி பழனிமூடு கிருஷ்ணமூர்த்தி வே கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். பழனிமூடு சொந்த ஊர். டாக்டர் ராஜு நம்முடைய அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ பார்த்து வாங்கி போத்தோம் ராமஸ்வரன் வந்துட்டு போத்தோம் பெரியவாட்ட பக்தியாக இருக்கும். ரொம்ப தான் இருப்பான். வந்து வந்துட்டே இருந்தால் ரயில்வே ரிட்டையர் ஆகிட்டேன். அவள் பௌர்ணமாவும் கொண்டு 2 கண்டுக்கு விளையாட்டு சார் கொண்டு ரொம்ப பிரியமாக அதனால வந்து பெரிய பகவானே என்ன பகவானே என்ன இதுதான் பகவான் இதெல்லாம் பகவான் இதுதான் வந்துட்டு விளையாட்டு பாதுகாப்பு ஆளு கூட்டு வந்தேன். இன்னிலேருந்து யார் கேட்டாங்கிட்ட முட்டை பாதுகாப்பு யார் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்கும். யார் கேட்டாலும் கொடு யார் கேட்டாலும் கொடுக்கும். கொடுத்தேன் கவுடா கை கொடுத்தேன் எல்லாரும் அதுக்கான ஒன்று எண்டு நான் தான் கொடுக்கணும். சீண்டா கொடுக்க கூடாது. யார் கொடுத்தாம்பா திருப்பி கொடுத்து யார் கேட்டணும் கொடுத்தாங்க எனக்கு தான் மக்கள் எல்லாரும் கொடுக்கணும். எல்லாரும் யார் கேட்டாலும் கொடுக்கணும். எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வாரி விட்டல முடியாது. அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா பெரிய சித்தி அடைய போகிறா இதை வந்து படுத்து பிடிக்க இருக்கா ஆர்எஸ்ஆர் இருந்தார். லேப்டாப் மாதிரி இருந்தது. லேப்டாப் நிறைய பெரிய சாமான்கள் அதாவது கடங்களில் ஒரு 50 நுட்டாதாமடத்தில் ஒரு 50 எல்லாம் பார்த்தல. அது பட்சத்தில் ஒரு 100-200. அப்புறம் வந்து பெரிய இதுக்கு தெர்பாசத்துக்கு ஒரு 50-60. பெரிய பட்சத்தில் ஒரு 200 நிறைய இருந்தது. எப்படி இந்த வாழ்க்கை பெரிய சாமான்கள் ரிப்ளேஸ் பண்ணுறது தரும். பாதுக்கு 6 மூட்டை இருந்தது. எல்லாம் சந்தன பாது ஒரு சந்தன பாதுக்கு 4000 ரூபா வரும். சந்தன பாது தான் கொண்டு வருவாங்க. சாதாரண பாது கொடுக்கும். அதனால ரொம்ப வெயிட்டாக ஜாஸ்தி ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் பெரிய அளவு போட்டு நடக்க முடியாது. கை ரத்தம் வந்துடும். ஆனால் எல்லாரும் தான் கொண்டு பெரிய கொண்டு பெருசாக பவித்திரம் கொண்டு வைக்கணும் கொண்டு வைப்பேன். அது 2 நாளைக்கு போட்டுப்பா 3 நாளைக்கு விட்டுப்பா 2 மூட்டை எடுத்துருவோம். அது கொண்டு வெங்கடேசன் கொண்டு அதை கொண்டாடாம அப்புறம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அது பாதி போட்டுப்பா 4 நாளைக்கு போட்டுப்பா வச்சுருவோம். அவளுக்கு வெள்ளப்பாலைன்னு ஒரு மரம். அது வந்து கேரளாவில் இருக்கும். ரொம்ப லைட்டு நெட்டி மாதிரி இருக்கும். அது அந்த பாதுகை வந்து கோயம்புத்தூர்லேயும் அங்கே எங்கள் அந்த திருச்சூர் இந்த மாதிரி பக்கம் தான் பாலக்காட்டில் அந்த முரளி கேப்பு
நல்ல கிருஷ்ணன் இந்த மாதிரி கன்னடக்காரங்க அவெல்லாம் வந்து மலையாளத்துக்காரன் கொண்டு வருவார். அந்த பாதுகை தான் எப்போதும் பெரிய போட்டுருப்பான். தேர் இது மலேசியாவுக்கு போட்டுருப்பான். இந்த பாதுகையில் அதனால எல்லாரும் கேட்குறா, நீ பாதுகை கொடுக்குறே பெரிய நடந்தாலும் எடுக்கலையான்னு எல்லாம் கேட்குறாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். பதில் இது பெரியவா போட்டுக்கிறது அந்த வெள்ளை பாதுகை தான். அதுதான். ஆனால் ஒரு பல்லாம் சேர்ந்து அங்கே போகிறதுக்கு, கொட்டாய்க்கு போகிறதுக்கு, நீ சேர்ந்து காமாட்சியம் போகிறதுக்கு அந்த கெட்ட பாதுகை. ஆனால் போட்டுப்பாரு வந்தத்தை ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். அதை போட்டுப்பா, யார் கொடுத்தாலும் போட்டு பாதுகை போட்டுப்பா, ஒரு நாளைக்கு நடப்பா வெள்ளம் பண்ணுவா. பட் வெளியில் சேர்ந்து 10 மைல் போகணும் 8 மைல் போகணுன்னா இந்த வெள்ளை பாதுகை தான் வேணும். அதுதான் அவங்களுக்கு நடக்க முடியும். ரொம்ப இல்லை சார். இப்போ புதுப்பிரியா பாயப்பிரியாளுக்கு வந்துருக்கு. நீங்கள் நல்லா மீதி யாரோ கொண்டு கொடுத்துருக்காங்க. பாயப்பிரியா போட்டுருக்காங்க. 10 மணி பிரியா ஞாபகம் வந்துருக்கு. இவன் பாதுகதை பாதுகதையாலே சொல்லிட்டு பாதுகதை சொல்லுங்க. பாருங்க, உங்கள் அக்கா ஆராதனை இருந்தது. பரமூர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். 54வது பாரு 56 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல தான் இந்த 6 அண்ணாக்கு ஒரு வேட்டி, 6 அண்ணாக்கு ஒரு வேட்டி. இது திருநாகர புத்தகத்தில் இந்த வரும். சிவராமியர் அவரோட மாமனார் வந்து அந்த கடை வச்சிருந்தேன், அந்த வேட்டி கடை. 6 அண்ணாக்கு ஒரு வேட்டி, 3 அண்ணா தட்சணை, ஒரு சொம்பு. இதுதான் ஒரு சொம்பு தமிழரும் இதான் கொடுத்துட்டு 6 கால்லாம் தட்சணை. என்னை கூப்பிட்டா என் குரு, எனக்கு அவர் தான் குரு, பரமகுரு. பரமகுரு தான் எனக்கு குரு. எனக்கு சேர்ந்த அண்ணா. அவனை நான் பார்த்ததே இல்லை. சின்ன தலைப்பட்டவர். அதனால இவர் தான் எனக்கு குரு தான். ஆராதனை என்ன பண்ணணும், நீ பண்ணுன்னா அதில் என்ன பண்ணிட்டு இருக்கேன். 50 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். வெள்ளி பூஜை வாங்கி கறி வெட்டி வாங்கி 1000 ரூபா தட்சணை கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன் நடக்க போய் நடத்திட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 4 பேர் கொடுக்குறேன். ஓடிட்டு வந்து அன்றைக்கி என்ன பண்ணுவா, இது கொட்டை சேர்ப்புலாம் வாங்க ஆரம்பிச்சேன். அது வந்து கிடையாது. எதுக்கு சாமானில் எல்லா சாமானும் கொட்டை வேணும். ஆராதனைக்கு முந்தி எல்லாத்தையும் உள்ளேருந்து கற்பூரத்தையும் வாங்கணும். ஆராதனைக்கு சாமான் உள்ளேருந்து மடத்தில் எடுக்கக்கூடாது. எல்லாம் ஒன்று சாமானாக இருக்கணும். எல்லாம் நீ வாங்கிட்டு வரணும். புதுசாக வரணும். எல்லா சாமான் பூ புளி மிளகாயிலேருந்து எல்லாம் மாட்டுக்கு புல் வாங்கிட்டு வரணும். வந்து புண்ணாக்கு வாங்கிட்டு வரணும். பத்து கொட்டை வாங்கிட்டு வரணும். ஆத்திக்கீரை வாங்கிட்டு வரணும். விறகு வாங்கிட்டு வரணும். மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரணும். ஒன்று கூட மடத்தில் எடுக்கக்கூடாது. 2 நாளைக்கு காண முடியுமா சாமான் எடுக்கணும். இந்த முடிச்சு பூஜைக்கு வேணும். இந்த உற்சாகத்துக்கு இது வரணும். ஆராதனை வேண்டிய பிராமணம் வெட்டி எல்லாம் வரணும். வெட்டிலாம் வாங்கி கொடுக்கணும். அப்படியே பண்ணிட்டுருவோம். அப்போ செருப்பை மட்டும் மூட்டையை கட்டி இந்த 32 செருப்பு தூக்கி ஒருத்தரம் போக வச்சுருக்கோம். மூட்டையை அது பிள்ளாட்டு வைக்க மாட்டேன். பலகாய் கொட்டை கட்டை எல்லாம் போனாங்க. செருப்பு மட்டும் வைக்க மாட்டோம். எங்கே செருப்பை காணுங்க. செருப்பு எங்கே கொண்டாது. 32 செருப்பு தலையில் தூக்கிட்டுருக்கோம். என் குருடைய பாதுகாப்பு இதுதான் எனக்கு கொடுக்கணும். முதல்ல இதெல்லாம் வண்டா நினைக்கிதான் அப்படியா குரு பக்தியா திருவாளி நம்மளாம் இருக்கோம். நம்மளும் குருவாக இருக்கோம். நமக்கு பக்தியாக இருக்கணும். கிடையாது நிறுத்தி நாங்களாம் இருக்கலையே. எனக்கெல்லாம் இருக்கிறோம். கிடையாது 258 கிடையாது. தலையில் ஒன்றுனா தூக்கி வச்சுப்பா. அந்த அப்புறம் அது கரியா மேலே படுத்துன்னு போவோம். கரியெல்லாம் கொண்டு போய் மேலே படுத்துன்னு போவோம். படுத்துன்னு ஒரு எலுமிச்சை மட்டும் கொண்டாம்பா. எலுமிச்சை கொண்டு வரும். அதை வந்து இப்படி விநாயகெல்லாம் மோந்துடும். இங்கே சாமான்ட்டு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வந்துடுச்சு. அதனால எனக்கு ரொம்ப மமதை வந்துடுச்சு. ஆன மாதிரி படுத்துட்டேன். எலுமிச்சை பழம் விட்டாதான் ஒரு வெள்ளக்காரன்லாம் அந்த காலத்தில் அவனுக்கு பிறந்த நாள் வரும், கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர்ஸ் டே வரும். பிடிச்சிருப்பவங்கெல்லாம் அவன் எல்லோரும் பார்க்கறதுக்கு எல்லோரும் சபார்டினேட்ஸாக பேரண்ட் போனால் பேரண்ட் தூக்காரன் எல்லோரும் போவோம். அவனுக்கு ஒரு கழுத்தில் ஒரு மாலையை போடுவோம். போட்டு எலுமிச்சை போட்டு கொடுப்போம். மாலையை போட்டுன்னு வான்னு சொல்ல மாட்டான். பிடிச்சிட்டு இப்படியே முடிச்சுப்போம். பெருமாள் முடிப்போம். கொஞ்சம் நகைகள்லாம் எலுமிச்சை மூடி விடுவோம். ஹலோ பார்ப்போம். அது மாதிரி மமதா ஜாஸ்தியாக பிடிச்சதுக்கு நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுவேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்து பிராமணோட இருந்து கிட்ட இருந்து பரவாயில்ல நல்லா சாப்பிடுவோம். இதை பஜ்ஜி கிஜியெல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுவோம். இதுதான் நல்லா பிடிச்சோம். நல்ல விஷயம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சாப்பிடாது பிள்ளைகளுக்கு. தேங்காய் ஒரு பாட்டியமாக கிருஷ்ணா ரொம்ப டைம் சமையல் பண்ணிருந்தான்.
அது 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 உற்சா வந்தோம் பாட்டு மீசம் முடிச்ச பாட்டு போடல அது ஒரு ஆக்ட்ரஸ் சாமிகளுக்கு வந்து தேங்காய் போடாமல் சாப்பிட மாட்டேன் இவ்வளோ ருச்சியாக சாப்பிடுவோம்னு விட்டா ஆனால் வரல தேங்காய் சாப்பிடுறது இப்போ இளநீ சாப்பிட்டுருந்தா இளநீ சாப்பிடக்கூடாது கல்லுக்கு சாமான் சொல்லி அந்த இளநீ சாப்பிடல முதல்ல இந்த போர்வையெல்லாம் போத்திட்டு இருந்தா போர்வை போத்தி கூடாது சீதோஷ்டங்கள்லாம் முடிச்சக்கூடாது நீங்கள் வஸ்திரம் தான் கட்டிக்கணும் என்ன வஸ்திரம் மேலே போத்தி ஆனால் போர்வை போத்திக்கிறது போர்வை கீழே தான் போடலாம் போட்டு மேலே போத்திக்கிட்டேன் இதெல்லாம் கம்பளி போட்டு இப்படிலாம் யார் சொன்னாலும் கேட்பேன் இந்த மாதிரி அன்றைக்கி தான் தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் சாப்பிடுவா பஜ்ஜி சாப்பிடுவா எல்லாம் அன்றைக்கி சந்தோஷம் போடுவோம் தினமும் வெளியே கொஞ்சம் மாட்டுக்கு அள்ளி போடுவோம் நானும் சைடு அள்ளி தள்ளி விட்டுருவோம் சிக்ஸ் நல்லா பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் சால்வை போட்டு மாலையில் போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஜாஸ்தி எல்லாம் கொடுப்பேன் அந்த மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் பாதுகாக்கல அப்புறம் நடந்தது தவிழ்ந்தது தவிழ்ந்து போய் பெரிய காலை பிடிச்சிருக்கு இருக்கிட்ட பேசாமல் இருந்துட்டான் குழந்தை பிடிச்சி உனக்கு என்ன நீ என்ன வேலை பிடிச்சிட்டு இருக்கோம்னா அப்புறம் முதல்ல குழந்தை தூக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து 10 வயசு ஆச்சு 8 வயசு 10 வயசு ஆச்சு ஜானா வந்து ஒரு இந்த மாலையை ஏற்காய் மாலையை கொடுத்தா அதை கொண்டு பெரியவா கழுத்தில் போட்டுவிட்டது அப்போ ஒன்றும் சொல்ல பெரியவாட்டி அனுக்கிறமோ இல்லையா ஒரே பையன் பிஏ படித்து சோழியமாக இருக்காங்க நல்ல பையன் எந்த ஊரில் இருக்கார் மெட்ராஸில் இது மெட்ராஸில் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் திருச்சியில் படிச்சிருந்தா மெட்ராஸில் இருக்காரு அவர் பார்க்கணும் பெரியவா காலை பிடிச்சி வராச்சு இன்னும் இது ஒன்று அவன் காலை பிடிச்சி அவன் பார்க்கணும் அது பையன் ரெண்டாவது இன்னொன்றும் பெரியவா அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பொங்கலாட்டிலே வரக்கூடாதுன்னா அப்படி இருக்கும்போது எம்கே ரங்கநாதர் ஒருத்தன் எம்கே ரங்கநாதையர்னு பெரிய பிஇ படித்தவர் எம்ஜி ரங்கநாதன் எம்ஏ ரங்கநாத ஐயர் எம்கே ரங்கநாத ஐயர் தான் வந்து அது இந்த பிப்ரவரி ஒரு மாதம் சேர்ந்து எம்ஐடி ஆரம்பித்தார். ஓ ரொம்ப பிரில்லியன்ட் எல்லாரும் பக்தி இருக்கு. பெரியவா அவரை உட்காந்துட்டு பிச்சை பண்ணுவாள் அவரை மாமி வச்சு உட்காந்துட்டு பிச்சை பண்ணுவாள். ஆனால் அவள் பெரிய பிச்சையே பார்க்க மாட்டான் சிவத்தை பார்த்துட்டு இருப்பாள். பிச்சை பண்ணுவோம் கூப்பிடுவா உட்காந்து பேசிட்டு இருப்பாள். சிவத்தை பார்த்து பேச உடனே பிச்சையை பார்க்க மாட்டான். அதே பிஜிபா நீலகண்டவுடைய அக்காவத்தி சுந்தரத்தம்மா பிச்சை பண்ணுவோம் கூப்பிடுவோம். காட்சியில் என்ன பண்ணுறது எது மட்டும் கேட்டுருப்பா விதந்து அவளும் என்ன இப்போ பெரியவா சாப்பிடான்னு பார்க்க மாட்டாங்க. சிவத்தையை பார்த்துட்டு பெரியவா கட்டி நேரம் சிவத்தை பார்த்து பேசுகிறேன். ரொம்ப நல்ல பாப்பா. விரிவா பிக்ஷை பண்ணும்போது நீங்கெல்லாம் கூட கூட இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் சீக்கிட்ட கோபக்காரன் நான் தான் இருக்கணும். நான் இருக்கணும் சீருவோம் நான் பண்ணி சாப்பிட மாட்டேன் பண்ணுவேன். சொந்த கோபம் ப்ரெஷர் ஏறிடும். நான் அவரும் திட்டுவோம். நான் தான் பரவாயில்ல இருக்கும். பிறகு என்ன பண்ணுவேன் பிச்சை பண்ணும்போது பிரசாதங்கள் எல்லாம் முதல்ல நாங்கள் போட்டோம் இல்லையோ ஒரு பக்கத்தில் ஒரு இது கோபாகான்னு ஒரு பாகம் அதை போடுவார். ஒரு பேசன் வைக்கணும். அதுக்கு கையெழும்புறதுக்கு ஒரு பேசன் வைக்கணும். அதை என்ன பண்ணுவா அதை முக்கால்வாசி எடுத்து போட்டுருவா. துணோண்டு வச்சுருப்போம். சீக்கிரம் ஒரே ஆத்திரம் பண்ணுவோம். அதுக்காக நான் ஒன்று என்ன பெரியவா அதுக்காக நாங்கள் விட மாட்டோம். பெரியவா சாப்பிட பெரிய ஒன்றுமே இல்லாமல் துணுண்டு சாப்பிட முடியுமா? பெரியவா நாங்கள் 2 பேருக்கு வந்து பெரியவோட எழுதி கூட சாத்த தள்ளிவிட குழம்பு சரி கறியை போட்டு பெரிய அப்படின்னு பார்த்து வச்சு அவங்க சாப்பிட்ருவோம். அப்படி சொல்ல மாட்டாங்களே நம்ம குழந்தை நமக்கு வர்றதுன்ட்டு நாங்கள்லாம் ஏமாத்துவோம். அதனால் 2 பேர் இருக்கணும் பெரிய பிச்சை பண்ணுறது. அதனால நான் தான் இருக்கணும் சீக்கிரத்துக்கு. இல்லைன்னா கொத்துன்னு சொல்லுவோம். சீக்கிரம் பார்த்தா நீ சாப்பாடு வேண்டாமா இல்லை சீக்கிரம் மாதிரி வரமாட்டேன் சாயந்தரம் வரல ஒன்றும் வேண்டாம் தெரியுமா. அதனால சீக்கிரம் பயப்படுவோம். ரொம்ப போகும் சாத்தி போகும். ஏன்னா அப்படின்னா பெரிய வைக்கும் எல்லாரும் வைக்கும் போகும். சாத்திக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால கற்றுவோம். ரொம்ப பிச்சை பண்ணுவோம். ஊரில் அந்த மாமி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா சொன்னேன். மாமி வந்தா 2 பேரும் வந்தா 2 பேர் 4 பேர் எம்கே 4 பிள்ளை 4 பொண்ணும். அதில் கிருஷ்ணன் ஒருத்தர்னா டாக்டராக இருந்தான். இதில் மாயவரத்தில் நான் வீடு இருந்தவர். மாயவரம் அவளை சொந்த ஊர். பெரிய வாரத்தில் இருந்திருக்கேன். இங்கே ரொம்ப நல்லவர். பெரிய எல்லா பற்றி பெரிய அவர் நிறைய பேசுவார். வாரத்தில் 4 பொண்ணும். பெரியம்மா ராஜம்மாங்க தவறி போயிட்டா. 2வது சுந்தரத்தம்மா பேர் அப்போ ரொம்ப நல்லவர். அப்போ இருந்து ஆகிட்டா. கனகான ஒருத்தி ஒருத்தி விஜயன்னு 2 பேர். 2 நல்ல பக்தி. அவளுக்கு வேற ஒன்றும் கிடையாது. பெரியவாளை தோடு கிடையாது. வாரத்தில் பெரியவான்னு எழுதியிருந்தா அதை உடனே இது அட்டையில் விட்டுவிடுவா. அந்த கல்கியில் வந்தாலும் சரி பெரிய படமோ இது வந்தால் நோட்டீஸ் இருந்தாலும் ஒட்டிச்சிருப்பான். நிறைய இவ்வளோ புத்தகம் 4 புத்தகம் வச்சுட்டா இல்லை. பெரியவான் வந்தால் உடனே அவளுக்கு இவ்வளோ பெரியவாட்ட பக்தி. நான் போனேன் 4 மணி நேரம் 5 மணி நேரம்.
பெரியவளை பற்றி பேசுவோம். கல்ல தாதாரியாக வரும் கேட்போம். சொல்லுப்பா. அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு பிள்ளைகிட்ட பற்றி இல்லாத பற்றி. அவள் 2 பேருமே ரொம்ப பக்தியாக இருப்பாள். நிறைய செய்யவும் செய்வேன், படத்துக்கு நிறைய செய்வேன். நான் எங்கிட்ட ரொம்ப பிரிய வைப்பேன். நான் பார்த்துக்கு போனேன். வேறு ஒன்றும் பெரியவளை பற்றி பேசுவேன். ஏதோ ஒரு காப்பி கொடுப்பா சாப்பிடுவேன். சாப்பாடு காத்துக்கு போகிறேன். ஒன்று அவள் டிஃபன் சாப்பிட்டல, சாதம் சாப்பிட்டதில்ல. காஃபி சாப்பிட அதோட சரி. இதெல்லாம் பட்டியாக இருக்கேன் போகிறேன், டிஃபன் மட்டுமா அதில் ஒன்றும் வேண்டாம். என்னோட பெரியவளோட பேசுகிறேன். அதுதான் எனக்கு ஆகாரம் இருக்கும். அப்புறம் ஆயிரங்கனாயிரம் ஒரு ரிசர்வ் பேங்க்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார். கனகாவுக்கு ராமசாமியார் பேர் அவர் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார். 2 பேரும் வந்தால் ஒரு நாளைக்கு ராத்திரி வந்துட்டா 12 மணி 1 மணிக்கு. பாலுன்னா எனக்கு கதை பண்ணணும். நீ இதான் ஒரு காரியம் பண்ணணும்னு இருக்கு. நாங்கள்லாம் பொம்னாட்டிகள் ஜென்மாவும் பார்ப்போம். இந்த மகாபரிவாளை வச்சுட்டு இருக்கோம். மகாபரிவாள் தெய்வமாக வச்சுட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மகாபரிவாள் தான். பிரிவாட்டு பாத தேட்சை வரணும். நீ தான் கேட்கணும். புரியல அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ரொம்ப தப்பு. அது பொம்னாட்டிகள் புருஷங்கள்லாம் பிரிவாள் கிடையாது. இதெல்லாம் பெரியவா இப்போ வயசான அப்புறமா 90 வயசு 90 வயசுல 94 இருக்கணும். நீ வந்துட்டா 9 வயசுல நீ வந்தா சரி அப்படின்ட்டு நான் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணேன். உடனே என்ன சொல்கிறாங்க, பயமா இருக்குது அப்படின்னு கேட்டாளா பெரியவாள்? ஆமாம், ரொம்ப பேசிட்டேன்னு சொன்னாங்க. இல்லை நீ 2 பேரும் ரத்து கிடையாது. என்ன சொன்னாங்க, நீ பயமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டியாக புதியாக நான் உனக்கு கடிச்சு சாப்பிடுவேன்னா என்ன பெரியவா பயமாக இருக்குது, சொல்லலாம் கூடாது. அவசாரமாக இருந்த குழம்புக்குன்னா நான் கட்டணும். ஒரு அவசாரம் இல்லை, எது வேணால் சொல்லு, நான் அவசாரம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் பெரியவாடா தெய்வம். எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடைக்காது. எங்களுக்கு ஜென்மா பண்ணிட்டு எங்களுக்கெல்லாம் பொம்னாடி ஜென்மா. எங்களுக்கு இன்னொரு ஜென்மா இருக்குது. எங்களுக்கு ஜென்மா சாப்பிட வேணும். பெரியவாட பாதித்து வேணும் கேட்குறாரு. நீ என்ன சொல்கிற உங்கள் அபிப்பிராயம் என்ன? உங்களை பார்த்து வச்சுருக்கோம். தாராளமாக செய்யலாம் பெரியவன். நல்ல பக்தாள், உண்மையாக பெரியாட்ட பக்தாள். ஒரு தப்பு பண்ணாதவா, ரொம்ப நேர்மையானவா, பவித்திரம். எல்லாம் அவனுக்கு பதிவு பதிவு நல்லா கொடுக்கலான்னு கூப்பிட்டு இருந்தான். தலையில் காலை வச்சா. ஆமாம், 20 நிமிஷம் வச்சான் 2 பேர் தலையிலையும். எந்த பெரியவா அன்றைக்கி ஒரு 12 பேர் கூடாதுனாலோ அந்த அதே பெரியவா 20 நிமிஷம் 2 பேருக்கும் வச்சா. போருமான்னு கல்லுன்னா அழுதுட்டாளா? பள்ளம் அழுதா. பாலு நான் உனக்கு என்னென்ன நம்ம பண்ணணும், நாங்கள் கனகாபிஷேகம் ஒன்றுண்டா பாலு, இந்த மாதிரி பாக்கியம் ஆகிடா கிடைக்கும் அப்படின்னா 2 பேர் வந்தால் எனக்கு பிரியமாக இருக்குது. ஒன்றும் வேண்டாம், எனக்கு கனகாபிஷேகம் பண்ண வேண்டாம். நீ என்ன சோக்கியமாக இருக்குமான்னே. உடனே பெரிய என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு அதிகாரம் கிடையாது, நான் சன்னியாசி, எனக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. முன்னாடி மேலே கால வைக்கிறதுக்குலாம் எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் கீதையில் சுப்ரபாத்தம் ஜனார்த்தனான்னு கேட்டிருக்கு, இது எழுதியிருக்கு. பிராமணனை கேட்டு நான்லாம் செய்யாது. நீ பிராமணம் நீ சொன்னதுக்காக நான் காலை வச்சேன், இல்லைன்னு நான் வைக்க மாட்டேன்.